ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னைக்கு கியூட்டான ரொமான்டிக்கான மூவி ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட பேரு ஃப்ளவர் ஆன் த கான்டினென்ட். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாவே இருந்தது பார்க்கும்போது. ஸோ வெயிட்டே பண்ணாம டைரக்டா எபிசோட்க்கு போயிடலாம். 2 நாடு இருக்கு. ஒரு நாடு பேர் நீங்க, இன்னொரு நாடு பேரு யான். இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல நிறைய தடவை போர் நடந்துட்டே இருக்குமா. அப்புறம் கொஞ்ச நாளா தான், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தான் போர் நடக்காம இருக்கு. அப்போ அந்த நீங்க நாடுல இருந்து யான் அப்படிங்கிற நாடுக்கு யாரோ ஒரு தூதுவரை அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு. ஆனா போன அந்த தூதுவர் கொல்லப்படுறாரு. அதனால 2 நாட்டுக்கும் நடுவுல மறுபடியும் போர் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா அந்த நீங்க நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுல இப்பதான் புது ராஜா பதவி ஏத்திருக்காருங்கிறதால அவருக்கு போர் நடத்துறதுல விருப்பம் இல்ல. சோ இந்த கொலைய பத்தி விசாரிக்கிறதுக்கு எங்க நாட்டுல இருந்து ஒரு பிரின்ஸ் ஒருத்தன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அவனோட பேரும் நீங்க தான், அவனை அனுப்பி வைக்கிறாரு. வெளியே எல்லாரும் பேருக்கு தான் இது வந்துட்டு விசாரணைக்காக ஒரு பிரின்ஸ் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட அந்த வரப்போற நீங்க இளவரசன் இருக்கான்ல, அவன் ஒரு பணைய கைதி தான். இந்த நாட்டுல எவ்வளவு பாடுபட போறானோன்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு ஷியு. அழகா பொண்ணா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவளோட அம்மா அங்க வந்துடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ பொண்ணுங்கிற விஷயத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வச்சிட்டு இருக்கேன், நீ ஒரு பையங்கிறத மறந்துட்டியான்ட்டு அவன் செஸ்ட் கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதோ துணியெல்லாம் போட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க. மா எலும்புலாம் உடையிற மாதிரி இருக்குமா, வலிக்குதுமான்னு சொல்லிட்டு ஷியு கத்த ஆரம்பிக்கிறா. நாசமா போயிடும், நீ பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா. உனக்கு இப்ப 18 வயசு ஆச்சு. 20 வயசு ஆச்சுன்னா இந்த குடும்பத்தோட பொது சொத்து பிளட் கோரல் நம்ம கைக்கு வந்துரும். உங்க பெரியப்பா கொடுத்துருவாரு. அது கிடைக்கிற வரையும் நீ பையனாதான் வாழ்ந்தாகணும். ஏன்னா பையனுக்கு தான் அந்த பிளட் கோரல் அடுத்து போகும். ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீயும் கத்த ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பொண்ணா இருக்குதான் பிடிச்சிருக்கு போல. ஆனா அவள ஒரு பையனா இருக்க சொல்லி அவங்க அம்மா அவளை கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தங்களை பாக்கணும்னு சொல்லிருக்கா. ஷியும் அங்க ஒரு பெரிய ஸ்டால் மாதிரி, ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒண்ணு வச்சிட்டு இருக்கா. அவதான் ஓனரா. அங்க போயிட்டு இருக்கா. அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் உன் லிப்ஸ்டிக் அழகா இருக்கும், உன் பவுடர் அழகா இருக்குன்னு சொல்றா. அந்த பொண்ணுங்களும் நம்மள இந்த இளவரசர் இவ்வளவு பாராட்டுறாருன்னு யோசிக்க, ஆனா எனக்கும் இதெல்லாம் போட்டுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஷியும் மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. யாராவது ஆதரவு இல்லாம பொண்ணுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வேலை கொடுக்குற இடமாவும் இந்த ஹோட்டல் இயங்கிட்டு இருக்கு. பார்த்தா அங்க ஒரு வியாபாரி ஒருத்தனை கூப்பிட்டுருக்கா ஷியு. எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்கன்னு அவன் கேட்டுட்டு இருக்க. அந்த ஒரு பாக்ஸ ஓபன் பண்றா. உள்ள ஃபுல்லா அழுகுன சாதமா இருக்கு. காசு கொடுத்து ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஃபண்டு பண்ணா, அதை வச்சுட்டு அந்த காசு எல்லாம் ஆட்டையை போட்டு வீணா போன அரிசியில சோறு போட்டிருக்க. இப்போ ஒழுங்கா அதை நீ தின்றா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஷியு அவனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. அவனும் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம நீங்க ஹீரோ இருக்கான்ல, இந்த நாட்டுக்கு வந்தான்ல, அவங்க ஒருத்தனை புடிச்சு, யாரா 2 நாட்டுக்கும் ப்ராப்ளம் வரணும்னு சொல்லிட்டு தூதுவரை கொன்னது யாரு, நீ மட்டும் சொல்லல, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ பவர் இருக்கும் போல. கை மூலமா நெத்தியில பவர் விட்டு உண்மையா வரவழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இங்க இந்த பிசினஸ் மேன், விடுங்க மேடம், இதுக்கு மேல திங்க முடியாது மேடம்னு கத்த ஆரம்பிக்க, ஏழை மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க, சோத்துக்கு வர வழியே இல்லாம உனக்கு திங்கத்துக்கு முடியாதாரா, சாப்பிடறான்னு சொல்லிட்டு இவ தின்ன வச்சுட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பக்கத்துல நம்ம நீங்கும் அவன் ஆளு ஊத்தனால அவனும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை நடக்கிற சத்தம் கேக்குதே அப்படின்னு ஊன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் நேரா ஷியோட ரூம்குள்ள வந்துடுறான். ஷியோ பாக்குறா. நீ எப்படா ஊருக்குள்ள வந்த, பார்டர்ல தானே இருந்தேன்னு கேட்க, இங்க ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு நானும் மறுபடியும் உள்ள வந்துட்டேன், உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த ஊ கேட்டுட்டு இருக்கான். ஷியு ஒரு பொண்ணுங்கிறது அவங்க அம்மாவை தவிர இந்த ஊர்கால அங்கிளோட பையன், இவனுக்கு தான் நல்லா தெரியும் போல. இங்க அதே மாதிரி நீங்க விசாரிச்சுட்டு இருந்தாலும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து அந்த விசாரிக்கப்பட்ட ஆளை கொன்னுட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போறான். நீங்க பின்னாடியே துரத்திட்டு போறான். எவன்டா அது, நான் உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதை மறைக்க பாக்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நடக்கிற சண்டையில அங்க பொண்ணுங்க துணி எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு துணி வேகமா நீங்க மேல வந்து விழுந்துருது, ஏதோ அவனை பொண்ணு மாதிரி காட்டுற மாதிரி. அந்த இடத்துக்கு சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு ஷியு வெளியே வந்து நிக்கிறா. அப்போ நீங்க பாத்துட்டா பொண்ணுதான் நினைச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்துட்டு அவனோட கண்ணை பார்த்து, யார் இந்த பொண்ணு, அழகா வெக்கப்பட்டு நம்மள பாத்துட்டு ஓடிட்டா, நம்மள பையன் நினைச்சிட்டா போலன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்க. நீங்க பறந்து போறவன் மறுபடியும் வந்த ஆள் கிட்ட போய் சண்டை போடுறான். உண்மையை சொல்லு, யாரா உன்னை அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு, இந்த 2 நாட்டுக்கும் என்னைக்குமே வந்துட்டு ஒற்றுமை வரவே கூடாது, சண்டை போட்டேதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி பறந்து ஓடி போயிடுறான். அப்ப நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட, நம்ம நீங்கக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்திருப்பான் போல. என்னன்னு போய் ஃபாலோ பண்ணு, அவனை பார்த்து கண்டுபிடிக்கணும். யாரோ போற ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை நம்ம ஷியுலாம் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா. காலேஜ்க்கு போகும்போது ப்ரொஃபசர் புது ஸ்டூடெண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, பார்த்தா நீங்க தான் வந்துட்டு இருக்கான். இவனா, இது ஒரு பொண்ணாச்சே, நேத்துதான் வந்து பொண்ணு கெட்டப்ல நான் பார்த்தேன், இன்னைக்கு பையன் வேஷம் போட்டு வந்திருக்கான்,
பக்கத்து நாட்டுல இருந்து எங்க ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த இளவரசனை அனுப்பாம ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட்டு அனுப்பியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு ஷியு நினைச்சுக்கிறா. நம்மள மாதிரியே அவனும் ஒரு பையனா மேக்கப் போட்டிருக்கான், பாவம் அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஷியு கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சுக்கிறா. ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார கேட்டுங்க இந்த பையனை கூட சேர்த்தீங்க, இவன் எதிரி நாட்டுல இருந்து வந்திருக்கவன், இவன் நாங்க சேர்த்துக்க மாட்டோங்கிறாங்க, ராஜாவே பத்திரமா பாத்துக்க சொல்லி நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு, எல்லாம் போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு அங்க டீச்சரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனை காலை தடுக்கி விட்டு வம்புலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷியு வந்துடுறா. ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க காப்பாத்த ஆரம்பிக்கிறா. அவனை பொண்ணு நினைச்சிட்டு இருக்கால, பொண்ணை போய் புள்ளி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கிளாஸ்ல இனிமே வந்துட்டு ஒரு ஒரு ரூம்லயும் ரெண்டு ரெண்டு பேர் ஸ்டே பண்ணும், யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ண போறீங்கன்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிடுறாரு. ஷியு பாக்குறா, பாவம் நீங்க அவனும் ஒரு பொண்ணு, பொண்ணும் ஒன்னா தங்கிக்கிட்டாதான் ப்ராப்ளம் இருக்காதுன்னு மனசுல யோசிக்கிறா. ஆனா அந்த ஊருக்கால அவங்க வந்துட்டு ஷியு என் கூட தங்கிடு, அது மட்டும் தான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, என்னடா அட்வான்டேஜ் எடுத்துக்க பாத்துக்கிறியா, அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு நான் நீங்க கூட தான் தங்குவேன்னு சொல்றா. எல்லாரும் நீங்க கூடயா, அவன் எதிரின்னு சொல்ல, இதுல என்ன எதிரியா இருந்தாலும் என் கண் பார்வையில இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஷியு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அவளை கூட்டு போயிட்டு ஆம்பளை கூட தங்குறேங்கிறியே, உனக்கு அறிவு இருக்காடின்னு சொல்லிட்டு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். நீ வாய் மூடு, யார் கூட தங்குறது, எல்லாரும் இங்க இருக்கவங்க தான் ஆம்பளை தான், எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்லிட்டு நீங்க கூட தான் நான் தங்குவேன் அப்படின்னு நேரா ஒரு ரூமுக்கு கூட்டு போயிடுறா. அங்க நீங்க பாத்துட்டு உன்னை பத்தி எனக்கு சீக்ரெட் தெரியும்னு சொல்ல நீங்க பாக்குறான். இவனை ஓடக்கூடாது, என்னை பத்தி சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, இவன் கதையை இன்னையோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஷியு பாத்துட்டு நீ ஒரு பொண்ணு தானே எனக்கு தெரியும்னு சொல்ல, ஷியுக்கு ஒயின்ல விஷம் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இவன் ஒயினை கொடுத்துருப்பான் போல. என்னடா இது முட்டாத்தனமா பொண்ணுங்கிறான்னு சொல்லிட்டு இவனே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஷியு அந்த ஒயினை குடிக்க போக வேகமா கப்ப வாங்கிடுறான். இல்ல எனக்கு தாகமா இருக்கு, நான் குடிக்கிறேன்ட்டு. இவ்வளவு அப்பாவியா ஒருத்தி இருக்கா, இவ்வளவு போய் கொள்ளணுமான்னு சொல்லிட்டு நம்ம நீங்க யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஒரு பொண்ணு, கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு பையன் கெட்டப்ல வந்திருக்க, உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது, ஒண்ணு காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆமா ஆனா நீ என்ன மாத்திரை போட்டிருக்க, உன் வாய்ஸ் இந்த அளவுக்கு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கேள்வியெல்லாம் நம்ம ஷியு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் வாய்ஸே கொஞ்சம் நார்மலாவே இப்படிதான் சொல்லிட்டு நீங்க ஏதோ சமாளிக்கிறான். இவ வேற அப்படி ஆடி வாடி போடின்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தொல்லை தாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே, ஆமா இந்த ஒயின் என்ன குடிக்க உடம்ப தடுத்து நிறுத்தினியே, ஏதுல விஷம் இருக்கான்னு சொல்லிட்டு ஷியு கேக்குறா. இல்லையே தாகமா இருக்கு நிஜமாவேன்னு சொல்லிட்டு அந்த ஒயினை வேகமா நீங்க அவள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக குடிச்சு வச்சிடுறான். அப்புறம் தனியா உட்காந்து தவம் எல்லாம் பண்ணி உடம்புல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேர்வை மூலமா அந்த விஷத்தெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கான். அப்ப அவனோட சீக்கிரட் ஆளுங்க உள்ள வர அசிஸ்டன்ட், ஷியுவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன், நான் ஒருத்தன் சொன்னேன்ல அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவன் இடம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஓ வேலைன்னு சொல்ல அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நீங்க ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பான் போல, பார்சல் வைக்கிறதுக்கு உள்ள ஆள் வராங்க. ஷியோனே பார்த்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது தெரியல, அறிவில, இதுக்கும் மேல நானும் அவரோ ரெண்டு பேர்ல யாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஆளுங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி வச்சிட்டு இருக்கா. நீங்க வரான், இந்த பொண்ணு தொல்லை வர தாங்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ கவலைப்படாத, என் கூட இருக்க வரையா உனக்கு எந்த ஆபத்தும் வராது, உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீ எப்படி வளர்ந்தேன்னு கேட்க, இல்ல நான் நார்மலாவே இந்த அளவுக்கு ஹைட்டு தான் சொல்ல, அப்படியா அதான் ஒன்ன சூஸ் பண்ணிருக்காங்க போலன்னு நீங்கிட்ட விடாம ஷியோ பேசிட்டே வந்துட்டு இருக்கா. நீங்க உள்ள வரதுக்குள்ள அவன் சீட் எல்லாம் வேணும்னு தண்ணி ஊத்தி புள்ளி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஷியு அங்க வந்து, ஏண்டா சீட்ல தண்ணி ஊத்தி நினைச்சு வச்சிருக்கீங்க, வெக்கமா இல்ல, அப்போ உன் சீட் எடுத்துட்டு வந்து இவனுக்கு போடு, இந்த நனைஞ்சு போன சீட்ல நீ உட்காருன்னு அவங்களெல்லாம் இவ டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கா. இத பாத்துட்டு ஊக்கு கோவமா வருது, என்னடா இவனுக்கு ரொம்ப சப்போர்ட் வாங்குறாளின்னு. நீங்க ஆனா ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கான், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு ஆள் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நீ வந்துட்டு இங்கெல்லாம் கிரைண்ட் பண்ண வேணாம், உனக்கு நான் பண்ணி தரேன், பாவம் உன் கை பொன் போன்றதுன்னு சொல்லிட்டு ஷியு அந்த வேலையை கூட விடாம பாத்துட்டு இருக்கா. நெங்குக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. வேணும்னே யாரோ அதையோ தூக்கி எறிஞ்சு நம்ம நீங்கோட மூஞ்சில எல்லாம் இங்க தெரிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. எவனாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஷியு அவனை ரூம்க்கு கூட்டு போறா. சாரி, நீ தப்பா எதுவும் எடுத்துக்காத, இந்த இடத்துல எப்பவுமே பார்டர்ல டென்ஷன் அதிகமா இருக்கும், அதனால தான் உனக்கு எதிரியா பாக்குறாங்கன்னு சொல்ல, அதுவும் இல்லாம அங்க நீங்க நாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளை நீங்க காரங்களே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷியு சொல்றா. இல்ல அப்பெல்லாம் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா நீங்கல இருந்து வந்த தூதுவர் இருக்காரே, அவர் கண்டிப்பா வந்துட்டு சாதாரண பாத வழியா வரல, இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பாத வழியா தான் வந்தாரு, அவர் ஆனா அங்க கொல்லப்பட்டிருக்காரு, அப்போ இந்த நாட்டுக்காரங்க தானே அவரை கொலை பண்ணிருக்கும்னு சொல்ல, சரி அதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கிட்டோம், நமக்குள்ள எதுக்கட அதெல்லாம் பத்தி பேசிட்டு, நீ கவலைப்படாத, உன்னை யாரெல்லாம் பழி வாங்கறதுக்கு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஷியோ ஒத்துக்கிறா. அங்க வரான், நீ தானே அவன் மூஞ்சில இங்க தெரிக்கிறதுக்கு காரணம், ஏன்டா அல்பதனமா பண்றதுன்னு சொல்லிட்டு ஷியோ அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் நல்லா நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒரே காட்டு தான் போல, அதுதான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கணும் போல. ஷியு பக்கத்துல போயிட்டு, பரவாயில்ல அதுக்குள்ள தூங்கிட்டா பாரு அப்படின்னு நீங்க பக்கத்துல நின்று, நீ கவலையே படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, ஏன்னா நானும் ஒரு பொண்ணுதான், பொண்ணா இருந்துட்டு பையனா வேஷம் போட்டு நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் நானாவே என் வாழ்க்கையில இருந்ததே கிடையாது,
எனக்கு இந்த மாதிரி செஸ்ட்ல நல்லா கட்டி வைக்கிறது மூச்சே விட முடியாம கொடுமைப்படுத்துது. உனக்கு இந்த அளவு கட்டி வச்சிட்டு இருக்காங்க செம்ம பிளாட்டா. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அது எதையுமே பத்தி கண்டுக்காம இருக்கல்ல. இந்த நாட்டுக்காக நீ எவ்வளவு பாடுபட்டுன்னு சொல்லிட்டு நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரு பொண்ணு ரூம்மேட் கூட இப்ப முதல் முறையா இருக்குது ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறா. நீங்க இவ்வளவு நேரமா முடிச்சுதான் வந்திருப்பான் போல கண்ணை திறந்துடுறான். எது இவ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காம முழிச்சிட்டு இருக்கான். இவ வேற நல்லா கையெல்லாம் மேல போட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்புறமா நம்ம ஒரு வழியா ஷீயு ஏஞ்சிடுறா. ஏஞ்சதுமே நீங்க பாக்குறான். கையில கத்தி எடுக்க, சாரி சாரி கவலைப்படாத, நான் உன்ட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணல, என்னை பத்தி புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷீயு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா கட்டில்ல நடுவுல இருக்க பெட்ஷீட்ல கோடு போட்டு இத கோட தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு நீங்க அங்க இருந்து கிளம்புறான். பாவம் பொண்ணு இல்ல, அதான் ரொம்ப வெக்கப்பட்டா போலன்னு சொல்லிட்டு ஷீயு தப்பா எடுத்துக்கிறா. இங்க ஷீயுவ தனியா கூட்டு வரான். அந்த பையன் கூட தனியா இருக்கே, உனக்கு ஆபத்து இல்லையா, நீ ஒரு பொண்ணு ஆச்சேன்னு கேக்குறான். பொண்ணுங்கிற விஷயத்தை எதுக்கட அடிக்கடி சொல்ற, அது ரகசியம், உனக்கு மட்டும்தான் தெரியும்ல, வேற யாருக்கும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா அந்த நீங்க ஒரு பையன் தானே, அவன் கூட நீ இருக்கதால ரகசியம் வெளியே வராதான்னு கேட்க அவனை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. நான் கூட இருந்தாதான் பாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், அதான் என் வேலைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஷீயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. ஊக்கு பயங்கரமா கடுப்பா வந்துட்டு இருக்கு. அப்போ ஊக்கு ஒரு தங்கச்சி ஒட்டி இருக்கா, அவ பேர் ஹொங்மியா. இந்த ஹொங்மி ஷீயுவ உண்மையான பையன் நினைச்சிட்டு சின்ன வயசுல இருந்தே அவன ஒரு பக்கம் லவ் பண்ணிருக்கா. இன்னைக்கு கிளாஸ்லாம் லீவு தானே, அதான் நான் ஷீயுவ பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன், நான் அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த ஹொங்மி புலம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள நம்ம நீங்க இருக்கான்ல, அவனோட ஆள் ஒருத்தன் ஊருக்குள்ள மார்க்கெட் மாதிரி போட்டு வச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட விஷயத்த கேட்கறதுக்காக ஸ்வீட் வாங்குற மாதிரி எங்க போயிட்டு இருக்கான். ஆனா அந்த பின்னாடியே போற ஷீயு தப்பா எடுத்துக்கிறா. பொண்ணுங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா அந்த உருவத்தை உன்னால சாப்பிட கூட முடியாம இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த ஸ்வீட்டை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறா. பக்கத்துல இருக்க ஹேர்பின் கடைக்கு கூட்டு போயிட்டு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு சொல்ல, இவனும் வேற வழியே இல்லாம 2 3 ஹேர்பின் எடுத்துட்டு இருக்கான், தொல்லை தாங்கலையேன்ட்டு. இந்த 2 பேரும் ஓரமா வந்து உட்காந்துட்டு சரி ஓகேன்னு உட்காடுறாங்க. ஸ்வீட் 2ஐயும் தின்னு முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஷேயோ பாத்துட்டு இருக்கா. நீங்க பாக்குறான், நீ ஒண்ணு சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு அவ கையில ஒண்ணு கொடுக்குறான். இதோ நீ ஃபோர்ஸ் பண்றியேன்ட்டு நான் வந்து சாப்பிடுறேன், மத்தபடி நான் ஒரு ஆம்பளைங்கிறதால எனக்கு ஸ்வீட்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா ஷேயும் சமாளிக்கிறா. ஆனா அப்பன்னு பார்த்து எவனோ ஒருத்தன் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். எவன்டா என் கண்ணு முன்னாடியே நீங்க அட்டாக் பண்ண வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஷியு தடுத்து நிறுத்தி அவன் மூஞ்சில ஏதோ பொடிய போட்டு விட்டுடுறா. அவனும் அங்க இருந்து மயங்கி விழுந்துடுறான். ஷியு கிட்ட பாத்துட்டு இருக்கும் போதே இன்னும் நிறைய ஆளுங்க வராங்க. நீங்க கேக்குறான், மயக்க பொடி இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இல்லடா, ஒண்ணுதான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஷியு பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே கவலைப்படாத அப்படின்னு நம்ம நீங்க நின்ன இடத்துலயே ஷியு தான் சண்டை போடுற மாதிரி ஒரு பில்டப்ப கிரியேட் பண்ணிட்டு, ஆனா கையில ஹேர்பின் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதை வச்சே அடிச்சு தாளிச்சிட்டு இருக்கான். ஷியு ஒரே ஒரு ஆளை மட்டும் கையில குட்டியா கண்ணு மாதிரி வச்சிட்டு இருப்பா போல, அதை வச்சு அடிச்சு முடிச்சிடுறா. சண்டையில ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம போனா போது நீங்க விட்டுறான், அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அங்க நம்ம பின்னாடியே நம்ம நீங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஷியு மூஞ்செல்லாம் ஒரே பொடியா பட்டிருக்கு. நீங்க பாக்குறான், சிரிச்சுட்டே கர்ச்சிஃப கையில எடுக்கிறான். டே உன் முகத்தை நான் தொடச்சு விடுறேன், கர்ச்சிஃப கூடுன்னு சொல்லிட்டு வேகமா அவ கர்ச்சிஃப் வாங்குறா. இங்க பாரு, முதல்ல ஓ முகத்தை தொடச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவளோட முகத்தெல்லாம் தொடச்சு விட, சரி பரவாயில்ல, நம்ம 2 பேரும் கேர்ள்ஸ் தானே, பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுல என்ன வைக்க வேண்டிக்கா இருக்கு, பாரு உன்னை ஏதாவது கொலை பண்ணி இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் நடுவுல போற உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ ரொம்ப நல்லவனா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஆமா கையில ஏதோ வெப்பன் வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, இது அங்கிள் கொடுத்தாரு ஆனா உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி வாங்கின ஹேர்பின் எல்லாமே உடஞ்சு போச்சுடா, இதெல்லாம் ரேர் டிசைன் தெரியுமா, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, இங்குக்கு ஷியுவை பாக்கிறதுக்கே ஃபீலிங்கா இருக்கு. பாவம் எல்லா ஆசையும் இருக்க ஒரு பொண்ணா வந்துட்டு எதுவுமே ஆசைப்படாத ஒரு பையனா வேஷம் போட்டு நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான். எப்படி சண்டை போட்டேன் பார்த்தல, சண்டை போட்டதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிடான்னு சொல்லிட்டு நீங்கதான் சண்டை போட்டாங்கிற ஐடியா கூட இல்லாம நல்ல ஷியு பல்ல காட்டிட்டு இருக்கா. நீங்க பாக்குறான், இந்த பொண்ணை பாக்கிறதுக்கு கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமா நீ செம்மையா சண்டை போட்ட, மாஸ் பண்ணிட்ட, என்ன மாதிரி ஒரு பொண்ணு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றான். அதெல்லாம் பெண்களை காப்பாத்துறதுக்கு புலி மாதிரி வருமா அந்த ஷியுன்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷியுவை பார்த்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஹொங்மி இருக்கால, அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா. பாக்குறான், கண்டிப்பா அவனால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இங்க எதுவும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குனு ஒரு பாக்ஸ் உள்ள கீழே விழுந்துருது. ஷியுவோட ரூம்ல இருந்து ஒரே நெக்லஸ் நகலா இருக்கு. ஷியு வேற யாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கான் போல, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு, இன்னைக்கு போய் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பொம்மிய பிடிக்கிறான் வேகமா. நான் சொல்றத கொஞ்சம் காதுல கேளு, உண்மையாவே ஷியு ஒரு பொண்ணு, கண்டதையும் வெளியே சொல்லி இதெல்லாம் மாட்டி விட்டுறாதுன்னு சொல்ல, அந்த பக்கம் கரெக்டா ஷியுவும் நீங்கும் வராங்க. 2 பேரும் இதை காதுல வாங்கிடுறாங்க. ஆகா இவன் முன்னாடி அதை சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஷியுக்கு வேற லைட்டா அவமானமா இருக்கு. ஆனா அந்த உள்ள ஹொங்மி இருக்காளே, என்னை இத்தனை வருஷம் ஏமாத்திட்டா, நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது கிளம்பி வந்துட்டு இருக்க,
பின்னாடியே அந்த பக்கமா வர அவள ஒரே அடி அடிச்சு மயக்கம் போட வச்சு அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஆமா, நீ இப்போ நடந்தது இல்ல அதெல்லாம் காதுல வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு நிங்க கிட்ட ஷியு கேக்குறா. நல்லா தானே பக்கத்துல நின்ன, ஏன் உன் காதுல உழுவலையான்னு சொல்ல ஷியு உள்ள கூட்டு போறா. டேய் அம்மாடா, உன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணுதான், வேஷம் போட்டு பையனா தெரியுறேன், இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஷியு வேகமா அவனோட கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் இதுல இருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரின்னு சொல்ல அதுக்குன்னு கையெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க சொல்றான். நம்ம பொண்ணுங்க தானே, இப்ப பாரு என் மனசுல இருக்க எல்லா ஆசையும் நான் உன்கிட்ட சொல்ல போறேன்னு எல்லா மேக்கப் ஜாமான் நகை எல்லாத்தையும் எடுத்து வெளியே ஷோகேஸே வச்சிட்டு இருக்கா. எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, இப்படி நம்ம மேக்கப் போட்டுக்கலாம், காட்டு உனக்கும் மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் வேகமா வேணான்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டுறதுல மேக்கப் எல்லாம் இவன் மேல கொட்டிடுது. சரி சரி பரவாயில்ல, உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல போல, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், இதை எடுத்துக்கூட அந்த ட்ரெஸ் வெளியே இருக்கு பாரு நீங்க வர கூப்பிட்டு இருக்கா. நீங்க இவ தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கையில தான் பவர் வச்சிருக்கான்ல, அந்த பவர்லயே அவ ட்ரெஸ் பறந்து போற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. நீங்க வந்து காத்து வாங்கறதுக்காக ஜன்னல் பக்கமா நிக்கிறான். அவளும் வந்து நின்னுட்டு செம்மையா இருக்குல்ல காத்து, இதெல்லாம் வந்துட்டு ஜாலியா ரசிக்க வேண்டிய வயசு, நம்ம பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு அவ சொல்ல ஆரம்பிக்க நீங்க இவளை பாக்கிறதுக்கு இன்னுமே பாவமா இருக்கு. 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க, ஸ்டோரி படிக்கிறாங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டே இருக்காங்க. நீங்க இவன் மேல பரிதாபப்பட்டுட்டே இருக்க நம்ம ஷியு ஒரு பொண்ணு நினைச்சிட்டு பயங்கரமா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு காலேஜ்க்கு வரும்போது நம்ம நீங்க நடுவுலே நிறுத்தி ஊருக்கானே எதுக்குடா அந்த புக்கை சீக்கிரட்டா எடுத்துட்டு போற, உள்ள என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்டா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷியு அங்க வந்து கூட்டு போயிடுறா ஊவ. அப்ப நீங்க கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான். நீங்க அந்த ஆளை உயிரோட விட்டதால நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவன் இந்த பால் இருக்கு பாருங்க, இந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணான். நேரா அந்த டீ ஷாப் இருக்கே அங்கதான் போனான், அது ஷியுவோட பேர்ல தான் இருக்கு. ஷியு ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் உங்ககிட்ட வந்து பழகுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஷியு ஊக்கிட்ட நான் பொண்ணுங்கிற விஷயத்த எதுக்கு சொன்னேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு மறுபடியும் ரூமுக்கு வரா. அங்க பார்த்தா அந்த வெப்பன் இருக்கு. டேய் என்னடா அது பால் மாதிரி சாக்லேட்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இது ஒரு பயங்கரமான ஆயுதம், என்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல ஆயுதமா, நல்ல வேலை அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு இருக்கா. இது ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் கூட இவளுக்கு தெரியல. இவ போய் தப்பு பண்ணிருப்பாளா, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷியு அடுத்து டே எனக்கு தலை பின்னி விடுறியா, ரொம்ப நாள் ஆச்சு, பொண்ணுங்க யாருமே எனக்கு தலையை பின்னி விடுறது இல்ல தெரியுமா, நானே தான் தப்பு தப்பா பின்னிக்குவேன்னு சொல்ல தோ நான் வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கே சுத்தமா தெரியாது, கோணமானலாம் கொண்டு போட்டு வச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்க, சரி எனக்கு எப்படி பிராக்டிஸ் இல்லையோ அதே மாதிரிதான் உனக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு இப்ப வாரி விடுவான்னு பின்னாடியே வரா. வேணான்னு கத்திட்டு அவன் ஓட ஆரம்பிக்க டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துட்டா. நீங்க அவளை கட்டி புடிச்சு காப்பாத்திடுறான். ஆமால நம்ம 2 பேரும் பொண்ணுங்க தானே, எதுக்கு இந்த அளவுக்கு வைக்க பொண்ணுன்னு சொல்ல ஷியு இந்த மாதிரி நீ ஓவரா பண்றேன்னு வச்சுக்கோயேன், எனக்குன்னு சொல்லிட்டு தனியா ரூம்மேட்டை தான் நான் பாத்துக்குவேன்னு சொல்ல வேற யார் ரூம்மேட்டா எடுத்துக்குவ, எப்படி போனாலும் உனக்கு டேஞ்சர் தான், நான் மறந்து போயிட்டியா அப்படின்னு ஷியு கேக்குறா. நீங்க யோசிக்கிறான் வேற யாரு ரூம்மேட்டா இருந்தாலும் இவளுக்கு டேஞ்சர், சோ நம்மளே இவளுக்கு கூட இருந்து பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இப்பதான் நம்ம 2 பேரும் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல, ஒரே பெட்ல படுத்துக்கலாம் இருந்து ஓகே, நம்ம 2 பேரும் ஜாலியா சிஸ்டர்ஸ் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே பயந்து போயிட்டு நீங்க இங்க பாரு ஷியு, நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், நான் உண்மையாவே ஒரு பையன் தான், அன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு டிஸ்கைஸ்ல சண்டை போடுறதுக்காக தான் அங்க வந்தேன், அப்போ நீ என்ன பார்த்து பொண்ணுன்னு நினைச்சிட்ட, நான் பொண்ணே கிடையாதுன்னு சொல்ல ஷியு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நீங்க சொல்லிட்டு இருக்கான் இத்தனை நேரமா நான் பொய் சொன்னப்போ என் மனசு பாரமா இருந்தது, உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷியு பாக்குறா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானான்னு சொல்லிட்டு கைய புடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் கைய கூட பிடிக்க முடியாது ஏன்னா இவன் தான் ஒரு பையன் ஆச்சேன்னு சொல்லிட்டு கோவத்துல வெளியே போக ட்ரை பண்றா. பின்னாடியே நீங்க அவளை கதவை திறக்க விடாம தடுத்து நிறுத்துறான். இங்க பாரு ஷியு, நீ வந்து கொண்டெல்லாம் போட்டிருக்க, முதல்ல சரி பண்ணு, உனக்கு என்ன பார்க்க முடியலன்னா நான் இங்க இருந்து வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இந்த பூவோட தங்கச்சி இருக்கால ஹொங்மி, இன்னைக்கு நான் ஷியுவை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போறா. அங்க யாரோ வில்லம்பு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போல. அந்த வில்ல அவளை வந்து தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்க கரெக்டா அந்த பக்கமா வர நம்ம நீங்க இருக்கான்ல அவளை காப்பாத்தி விட்டுறான் தாங்கி புடிச்சு. உடனே இந்த ஹொங்மிக்கு எல்லா காதலும் ஷியுல இருந்து மாறி நம்ம நீங்கக்கு வர ஆரம்பிச்சிருது. கட்டுனா இந்த மாதிரி ஒரு பையனை தான் கட்டணும்ட்டு அவனே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூட வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ரூம்ல நம்ம ஷியு சோகமா வந்துட்டு தனித்தனியா பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னும் காணோம், நீங்க எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பானோ காணாம போயிருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா நீங்க ரூம்குள்ள வரான். இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் கேப் இருக்கணும் தெரிஞ்சுக்கோ, என் ரகசியத்தை வேற யாரையாவது சொன்ன நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அவ பாட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கா. நீங்க அவளுக்கு பெட்டுக்கு பின்னாடியே ஒரு பெட் ஒண்ணு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டே இருக்கான். அடுத்த நாள் வரும்போது ஷியு நீங்க எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஊலாம் பாக்குறான், என்னடா கொஞ்ச நாளா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களே நினைச்சேன், நல்ல வேலை 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமா ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. ஷியுவோட புக்கை கரெக்ட் பண்றாரு சாரு.
டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன கையெழுத்து இது, உங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் எவ்வளவு நல்லா தெரியுமா இருக்கும், உன் ஹேண்ட் ரைட்டிங் பாக்க ஏதோ பொம்பளை பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. மத்த அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. ஷியுக்கு கோவமா வருது. உடனே ஒரு பவரை விட்டு நீங்க சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட்டி கூட்டியா தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் பேசிக்காம ஆக்வர்டாவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஊக்கு ஹாப்பியா இருக்கு. நல்ல வேலை ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்களோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்களே பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கையில வச்சிட்டு இருந்த பேப்பர் வெயிட்ட எஞ்சி கிளம்பும் போது ஷியும் நீங்க காலிலே போட்டுடுறா. சாரின்னு சொல்லிட்டு அதை வேகமா வாங்கி கிளம்பி எடுத்துட்டு போறா. வந்துடுறான். வேணே தானே நீயும் அவனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்ட. அவன் காலையே பேப்பர் வெயிட்ட போட்டலன்னு கேட்க, நான் எங்கடா புள்ளி பண்ணேன், ஜஸ்ட் இக்னோர் தான் பண்ணேன், தெரியாம பேப்பர் வெயிட் காலில் விழுந்துருச்சு, தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவன் கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போறான். அம்மா நீங்க என்ன தப்பு பண்ணா, நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம், அதவன் சமாளிச்சான், நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்றோம் போலன்னு சொல்லிட்டு ஷியுக்கே தோணுது. நேரா ரூம்குள்ள போறா. அங்க வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஹொங்மே இருந்துட்டு இருக்கா. நீங்க என்ன பண்றன்னு இவ கேட்க, உன் மேல எனக்கு பயங்கரமா கோவம் இருந்தது, ஆனா அதுக்குள்ள பரவாயில்ல, எனக்கு புது ஆள் நான் புடிச்சிட்டதால உன் மேல நான் அவ்வளவா கோவப்படல, அதனால எனக்கு பிடிச்ச பையனை பார்த்து என் கூட சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு ஹொங்மி கேக்குறா. ஒரு அண்ணனா சீச்சி ஒரு அக்காவா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீயும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் யாருன்னு கேட்க, நீங்கன்னு சொல்லிட்டு இவ சொன்னதும், இங்க பாரு அந்த பையனுக்கும் நமக்கும் போர் வர மாதிரி நாட்டுக்குள்ள பதட்டம் இருக்குன்னு சொல்ல, அப்பதான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும், கல்யாணம் பண்ணாதான் போர்லாம் வராம கல்யாண டீலிங்லேயே இதை முடிச்சுக்கலாம், என்ன அழகு என்ன உயரம் என்ன கெத்து என்ன பாடின்னு சொல்லிட்டு நல்லா நீங்க பத்தி இந்த ஹொங்மி புகழ்ந்துட்டே இருக்க. நேத்து என்கிட்ட கோச்சுக்கிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டு வெளியே போய் இந்த பிள்ளை கூட ஜல்சா பண்ணிட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா இவளுக்கு கோவம் தான் வருது ஷியுக்கு. அந்த பக்கம் சொல்லிட்டு அதிர்ச்சியில வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்கா. நீங்க வரான், என்ன கண்ணை திறந்துட்டே மயங்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்து, எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஷியுவை கூப்பிட்டு இருக்கான். ஷியு வேகமா எஞ்சிட்டு, நீலாம் ரொம்ப பெரிய ஆள் தான், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் போலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள இவனோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் வந்து கூப்பிட்டுறான். நிறைய வெடிமருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஷியுவோட அந்த ஹோட்டல் இருக்குல்ல அதுக்குள்ள ஆளுங்க போனதை நானே பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட நீங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஷியுவும் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ஃபேமிலியை காப்பாத்தி ஒண்ணு சேர்த்து வச்சிட்டு இருப்பா போல. அவங்க தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க அம்மாவும் பொண்ணுமா. ஷியு பாத்துட்டு ஹாப்பியா இருக்கீங்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எங்க பக்கத்துல இருக்க ஒரு ரூம்க்கு நீங்க அங்க வரான். அங்க இருக்க அந்த பார்லரை நடத்துற லேடி ஒருத்தி தான் கையில டாட்டூ எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அவ டாட்டூவை காட்டி, இன்னும் அந்த மலையில பிறக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த டாட்டூ போட்டுதான் வளர்த்து ஸ்பை வேலை பார்க்க வெளியே அனுப்புறாங்களா, எதுக்காக இந்த இடத்துக்கு இவ்வளவு வெடிமருந்து கடத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிள்ளை நெத்தியிலே கொஞ்சம் பவர் கொடுத்து கேட்க, அந்த பொண்ணு வழி தாங்க முடியாம சொல்லிடுறா, நாங்க அகாடமிய கொளுத்து போறோம், அங்க எல்லா வீட்டு பெரிய பசங்களும் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிட்டா, நீ அங்க இருந்ததால ஓ மேல படி வந்து விழும், சோ இந்த போர் கண்டிப்பா நிக்காதுன்னு சொல்ல, எவ்வளவு கேவலமான எண்ணம், யார் ஒண்ணு அமைச்சதுன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை நீங்க கேக்குறான். ஆனா அதுக்கு மட்டும் அந்த பொண்ணு பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஷியு நேரா உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அவ கழுத்தை அவளே கட் பண்ணிட்டு அங்கேயே இறந்து போயிடுறா. நீங்க பாக்குறான், அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ண வந்தவதான், நான் அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க தான் செஞ்சேன், இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல, எங்க டீட்டெயிலா சொல்லுன்னு சொல்லிட்டு ஷியு கேட்டுட்டு இருக்கா. ஆமா என்னவோ இருக்கே, அது என்ன, நீங்க சொன்னியே அன்னைக்கு அந்த ஆயுதம், அதே மாதிரிதான் இந்த ஆயுதமும் இருக்கு, நீ உன் பாதுகாப்புக்காக எடுத்து பெறன்னு சொன்னியே அதே பால் மாதிரி, அப்ப இங்க கொலை பண்ண வந்திருக்க ஆளுங்களும் ஓ நாட்டுல இருந்து தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஷியு கேக்குறா. இப்ப இவகிட்ட உண்மையை சொன்னா இவ்வளவு சந்தேகப்பட்டுதான் அன்னைக்கு நம்ம சொல்லலங்கிறது ப்ரூவ் ஆயிடும், அதனால இப்போதைக்கு அதை பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க மனசுல முடிவு பண்ணிட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட கையில ரத்தமா வலிஞ்சிட்டு இருக்கு. ஷியு பாக்குறா, அவன் மேல இந்த கோவம் எல்லாம் போயிருது போல, என்ன கையில எவ்வளவு ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கட்டு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து அவனே கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் போல. ஷியு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, ஓவரா பண்ணாத, உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் திறமை கிடையாது, அன்னைக்கு மட்டும் சண்டை போட வரும்போது நான் இருந்து உன்னை காப்பாத்தலனா நீ என்ன ஆயிருப்ப, நான் ஒரு பொண்ணு நானே உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ வெட்டி பை மாதிரி நின்னுட்டு இருந்த, புரியுதா, கட்டு நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஷியு ஓவரா பேசுறா. போனா போது இவளை காப்பாத்தி கூட்டு வந்தா என்னெல்லாம் பேச்சு பேசுறா பாரு, சண்டையும் தெரியல ஒரு மண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நம்ம நீங்க யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு நம்ம கெட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஷியு இவன்ட்டு ஒரு ஐடியா சொல்றா. பார்த்தா நீங்க வெளியே போகும்போது ஷியு அவளோட ஒரிஜினல் பொண்ணு கெட்டப்ல வெளியே ஓடி போய் நிக்கிறா. அம்மா இப்படி வெளியே வந்துட்டு இருக்கே, நம்ம இன்ஸ்டியூட் பசங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு நீங்க கேக்குறான். அதுக்குதான் மாஸ்க் வச்சிருக்கேன், மாஸ்க் வச்சு முகத்துல கட்டிக்குவேன், அப்புறமா நம்ம போய் விசாரிக்க வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்குவேன், எங்க இதை கட்டி விடுன்னு சொல்ல அவனும் கட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அந்த பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஷியு எதுக்குடா பொண்ணு கெட்ட போட்டிருக்கன்னு சொல்லிட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த 2 பேரையும் பார்த்து இந்த ஷியுவும் நீங்களும் லவ் பண்றாங்க போல, ஆனாலும் சொல்லிட்டு என்னடா 2 பேருமே பசங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஷியு பொண்ணு கெட்ட போட்டிருக்காடா, என்ன மானங்கட்ட ஜோடி இதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. நீங்க பாக்குறான், சரி ஓகே நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, சரி இதுக்கும் மேல மாஸ்க் கட்டி என்ன பிரயோஜனம், அதான் பார்த்ததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படியே போலான்னு சொல்லிட்டு நீங்க கூட ஷியு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா.
போற வழியில ஜுவல்லரி எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வாங்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் கேஷுவலா வாங்கி பாத்துட்டு இருக்கா. நம்ம நீங்க அங்கிட்டு போயிட்டு ஓரமா அந்த கடை வச்சிட்டு இருக்கான்ல அவனோட அசிஸ்டன்ட், அவங்கிட்ட போயிட்டு என்னெல்லாம் நடக்குது ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னமோ ஷியுவோட அங்கிள் இருக்கான்ல அந்த ஆள் இந்த ஊரோட சான்சலர், அவர் மேலதான் டவுட்டா இருக்குங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் உங்க பிச்சைக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்ததும் ஷியு போறா. கையில வாங்கின சாப்பாடு, கையில இருக்க காசு பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறா. சரி இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்திருக்கலாம், இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு ஷியு புலம்ப ஆரம்பிக்கிறா. நீங்க அவகிட்ட தனியா வந்துட்டு இப்படி எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டே இருந்தா ஒட்டு மொத்தமா வீட்டுல இருக்க காசே தீந்து போயிரும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல எங்க அப்பா இருக்காருல, ஒரு தடவை இந்த மாதிரி எங்கயோ வெளியே போனாராம், அங்க ஒருத்தர் அவர்கிட்ட காசு கேட்டாராம். அப்ப எங்க அப்பா கிட்ட காசே இல்ல, வேகமா டிராவல் பண்ணி போட்ல டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து காசு எடுத்துட்டு அங்க போறதுக்குள்ள பசியில அவர் இறந்தே போயிருந்தாராம். அதனால அப்பா எப்பவுமே கையில நிறைய காசு வச்சிட்டு இருப்பாரு, யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்ல. ஆனா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா இறந்து போயிட்டாருலன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறான். ஆமா இந்த கதையும் எங்க அம்மா சொன்னதுதான், எங்க அப்பாவை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, நான் குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாருன்னு சொல்ல. எங்க அப்பாவும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் ஒரு தளபதியா இருந்தவரு. இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல பயங்கரமா பாதிக்கப்பட்டு இதுக்கும் மேல அப்படி யாரும் பாதிக்கப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இதான் ஏன் இதோட அம்மாவோட ஹேர்பின், இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுத்துக்கிறேன், இதை வச்சுக்கோ, நீ மத்த எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ட, உன்ட்ட வாங்கறதுக்கும் காசு இல்ல தானேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இந்த மறுபடியும் ஷூயு வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா அவங்க அம்மா பொண்ணு கேட்ட பிள்ளைக்கதை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நீங்க கொடுத்த ஹேர் பின்ன வேற கீழே போட்டு காலை உடக்க வேற செஞ்சிடுறாங்க, அது உடஞ்சு வேற போயிருது. ஷியு பாக்குறா, உனக்கு எல்லாமே இந்த குடும்ப சொத்து இல்லம்மா, பிளட் கோரல் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன சின்ன வயசுல இருந்தே இப்படி ஏமாத்தி நீ வளர்த்துட்டு இருக்க, நீ என்ன பத்தி கவலையப்பட்டதுலன்னு சொல்லிட்டு ஷியு மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிடுறா. அவங்க அம்மா பாக்குறாங்க, உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி 2 வார்த்தை பிளட் கோரல் மட்டும்தான், ஒருவேளை அது கிடைச்சா உங்க அப்பா சாவுக்கு பின்னாடி இருக்க மர்மம் ஏதாவது தெரியுமோன்னு தான் அப்பையில இருந்தே உன்னை இந்த மாதிரி நான் வளர்த்துட்டு இருக்கேன், உன்னை பத்தி நான் கவலைப்படலங்கிறது கரெக்ட் தான், சுயநலவாதியா இருந்துட்டேன், என் புருஷன் சாவுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டேன்னு சொல்ல. ஷுயு பாக்குறா, அத முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லல, சொல்லியிருந்தா இதுக்கேத்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணிருப்பேன், கவலைப்படாத, அந்த பிளட் கோர்ல நடக்கிற வரைய மறுபடியும் நான் வேகமாவே பையனாவே மாறிடுறேன்னு சொல்லிட்டு ஷியு மறுபடியும் பையன் கெட்டப்புக்கு மாறிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நீங்க கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்கான். சில பேரை நான் பாக்குறதுக்கு போனேன், அந்த இடத்துல அந்த டீ ஷாப் இருக்குல்ல, அதான் ஷியுவோட சொந்த டீ ஷாப், அங்கதான் நிறைய பேர் போயிருக்காங்க, அங்க போனா தகவல்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்ல அப்படின்னா அந்த ஆளோட வீடு, அதாவது ஷியுவோட அங்கிள் இருக்காருல அவரோட ரூம்ல சீக்ரெட் டோர் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல. நான் போய் இன்னைக்கு நைட்டு பாக்குறேன்னு நீங்க மாஸ்க் ஒண்ணு போட்டு கருப்பு ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு அவரோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா நுழைக்கிறான். பார்த்தா நிஜமாவே அங்க ஒரு சீக்ரெட் ரூம் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அவன் பாட்டி கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த மெக்கானிசம் எப்படியோ குத்து மதிப்பா கண்டுபிடிச்சிட்டு அங்க பார்த்தா அங்கிள சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஷியுவும் அவங்க ஷியுவோட அம்மாவும். அவரும் சாப்பிடறதுக்கு வர அவரோட இடுப்புல ஒரு சாவி கொத்து இருக்கு, அதை ஷியு எடுத்துட்டு அங்கிள் நான் போய் நல்ல ஒயினா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. நீங்க சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறா. என்ன வெளியே ரூம் திறந்திருக்கு, ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு நேரா அவ உள்ளேயும் போயிடுறா. அவள்கிட்ட ஒரு ரகசிய கீ இருக்குல்ல, அந்த கீ போடுற மாதிரி ஒரு கீ ஹோல் இருக்கு. அந்த கீய போட்டா அந்த ரூம் உள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அந்த ரூம் ஓபன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா என்னென்னவோ இருக்கு, நிறைய புக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவ சரியா பாக்குறதுக்குள்ள அங்கதானே நம்ம நீங்க வந்தா, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொல்றதுக்கு வாள் எடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஷியு திரும்பும் போது இவ யாருன்னு சொல்லிட்டு தெரியுது. டக்குன்னு அவளோட கண்ணை மூடி விட்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க. ஷியு பாக்குறா, சார் நீங்க வந்த வேகத்துக்கு கண்டிப்பா எனக்கு கொண்டு வந்திருக்கலாம், 4 கண்ணை மூடிட்டு 1 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்கனால என் மேல கொஞ்சமான கருணை பார்வை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு என்ன கொன்றாதீங்க ப்ளீஸ், நான் தப்பு இது பண்ணவில்ல, நீங்க திருடன் தானே, எதை வேணா திருடிட்டு போயிட்டே இருங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷியு சொல்லிட்டு இருக்கா. நீங்க வேகமா முகத்துல மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிறான். என் முன்னாடி வந்து என் மூஞ்ச பார்க்க கூடாது, பின்னாடியே நில்லுன்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுவும் லைட்டா கொஞ்சம் குரலையும் மாத்தி பேசிட்டு இருக்கான். ஷியு பாக்குறா, திருடவாட வர சொந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்து சும்மா இருப்பேன் நான் நினைக்கிறேன், இப்ப என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அங்கிள் திருடன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. வேகமா ஓடி நம்ம நீங்க ஷியுவை மறுபடியும் புடிச்சிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்துல அவன் கிளம்பி எஸ்கேப் ஆயிடுறான். ஷியு பயந்து போயிடுறா. எப்படி ஒருத்தனால இப்படி பறந்து போக முடியும், என்ன பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இவளுக்கே ஷாக் ஆயிருது. ஆனா அந்த அங்கிள் அங்க வந்துட்டாரு. அந்த இடத்துல ஒரு நோட்டு மாதிரி, நீ தான் அட்டாக் பண்ணன்னு எனக்கு தெரியுங்கிற நோட்டு மாதிரி நம்ம நீங்க விட்டுதான் போயிருப்பான் போல. அங்கிள் இதை பார்த்துட்டு, ஷியு நீங்க என்னமா பண்றீங்க, பிளட் குரல் உனக்கு 20 வருஷம் ஆனதும் அது உன் குடும்பத்தோட பரம்பரை சொத்து, அது உனக்கு கிடைச்சிரும், எனக்கு என்ன புள்ள இருக்கா குட்டி இருக்கா, உனக்கு தான் கொடுக்க போறேன், இதுக்கு மேல இங்க வராத, இங்க கிளம்பி போன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிடுறாரு. ஷியுவும் வேற வழி இல்லாம கிளம்புறா. இந்த அங்கிள் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு, அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க போயிட்டு சொல்லிட்டு இருக்கான், கவலைப்படாத, நான் போனது வேஸ்ட் இல்ல, நம்ம அந்த ஆளை வாட்ச் பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு காட்டுதான் வந்திருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு வேற வந்திருக்கு அவங்க ஊர் ராஜாட்ட இருந்து, அதை நீங்க புக்குக்குள்ள ஒளிய வச்சுக்கிறான்.
கரெக்டா அந்த இடத்துக்கு ஷியுவும் ஊவும் ஒன்னா வராங்க. பேசிட்டே நேரா கிளம்பி உள்ள போயிடுறாங்க. ஷியு அடுத்து நீங்க கூப்பிடுறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நான் எங்க வீட்ல எங்க அங்கிள் ரூம்ல ஒரு திருடன் ஒருத்தனை பார்த்தேன்டா. ஆனா திருடனுக்கும் எனக்கும் மாஸ் ஃபைட் பாத்துக்கோ. நல்லா அடிச்சு விட்டேன். அந்த ஆள் அப்புறமா கொஞ்ச நேரத்துல பயந்து ஓடிட்டான். அவன் என்ன கொலை பண்றதுக்கே முடியாம பயந்து போய் நின்னான் தெரியுமா? நான் லைட்டா அவன் மூஞ்ச தொட்டு பார்த்தேன். அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாய் இந்த பக்கமா அப்படியே போயிட்டு இருந்ததுடா அப்படின்னு சொல்ல நீங்க பாக்குறான். எவ்வளவு கொழுப்பு விழுக்குன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு அந்த பையன் உன் மேல பாவம் பாத்துருக்கலாம்ல, லைட்டா வெக்கப்பட்டிருக்கதால மூஞ்சி ஒரு மாதிரி போயிருக்கலாம்லன்னு சொல்ல என்ன பார்த்து அவன் எதுக்குடா வெக்கப்படணும்? அவன் என்ன மென்டலா? நானே பையன் வேஷத்துல இருக்கேன். பையனை பார்த்து பையன் யாராவது வெக்கப்படுவாங்களான்னு கேட்டுட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. அவமானமா படுத்துன்னு சொல்லிட்டு நீங்க கோச்சிட்டு உள்ள போறான். ஷியோட பிரஷ் ஒண்ணு வெளியவே விழுந்துருச்சு போல. ஐயோ நான் எப்படி எழுதுவேன், பிரஷ் காணமே நீ யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் எடுக்கலான்னு வெளியே போறான். அதுக்குள்ள டீச்சர் உள்ள வந்துட்டாரு. ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்க ஷியு பாக்குறா. வெறும் நோட்டையாவது சப்மிட் பண்ணலாம், ஆனா நோட்டே நான் எடுத்துட்டு வரலையேன்னு சொல்லிட்டு நீங்க நோட்டு பக்கத்துல இன்னொரு நோட்டும் இருக்கு. அவன் ஹோம்ஒர்க்கையும் சப்மிட் பண்ணிட்டு அந்த எம்டி நோட்ல பேர் கூட எழுதாம இருக்கு. அதுல அவசர அவசரமா பேர் எழுதி அதையும் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறா. என்ன பண்றியோ நீ, சரியான வேஸ்ட்னு சொல்லிட்டு ஷியோவை பார்த்து டீச்சர் திட்டவே ஆரம்பிக்கிறாரு. நீங்க உள்ள வரான். என் நோட் எங்கன்னு கேக்குறான். சாரிடா நான் நோட்டை எடுத்து வரல, அதான் எம்டி நோட்டை சப்மிட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரத்துல ஹோம்ஒர்க் எழுதி அப்புறமா போய் மாத்தி வச்சிருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க பாக்குறான். இப்பவே எனக்கு நோட் வேணும், அதுல ராஜாவோட நோட்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உள்ளட்டு ஸ்டாஃப் போறாரு. உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஏதோ ஒரு பறவை சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு துரத்தலான்னு வெளியே போக நீங்க அங்க போறான். நேரா போய் இந்த நோட்ஸை மட்டும் எடுத்துட்டு கட்டிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். யாரோ வர மாதிரி இருக்கேன்ட்டு ஷியு அங்க வரா. எடுத்துட்டு அவ ஒழுங்கா எழுதின நோட்டை உள்ள வச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள யாரோ வர சத்தம் கேக்குது. ஆஹா மாட்டிட போறோம்னு சொல்லிட்டு அவளும் போய் அதே கட்டில் கிட்ட போய் நிக்கிறா. நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே கட்டில் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா ஸ்டாஃப் உள்ள வரும்போது நம்ம ஊருக்கான்ல அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஷூயுவும் நீங்கும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த பையன்கால நீங்க அவன் ஒரு மாதிரி ஆளுன்னு சொல்ல, டேய் ஷூயு பையன் தானடா, இதுல என்னடா பிரச்சனை வரப்போகுதுன்னு மாஸ்டர் கேட்டுட்டு இருக்காரு. அவன் பசங்க கிட்டயே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற ஆளு சார், உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல ஷூயுக்கு செம்ம காமெடியா இருக்கு. உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்க பார்த்து நீங்க அவளை பார்த்து முறைச்சிட்டு என்ன ஓவரா பண்ணிருக்க, எனக்கு வர கோவத்துக்கு இதை எப்படி துடிக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து டக்கு நெஞ்சில வச்சுக்கிறான். லைட்டா அவளுக்கு வெக்கமா வருது ஷூயுக்கு. நீங்களும் பாக்குறான் கொஞ்சம் ஓவரா தான் நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவனுக்கே லைட்டா வெக்கமா தான் இருக்கு. வேகமா அந்த டீச்சர் நம்ம ஊவை பார்த்து இதை உட்காந்து 10 தடவை காப்பி பண்ணிட்டு அப்புறம் வெளியே போன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆஹா 10 தடவை காப்பி பண்றதுக்கு நிறைய நேரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஷூயு சொல்லிட்டு இருக்கா. நிறைய நேரம் ஆனாலும் நீ இருக்கதா எனக்கு பரவாயில்லன்னு நீங்க சொல்ல, நீ இருக்கதால எனக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பல்ல காட்டிட்டு இருக்கா. மாறி மாறி ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டே இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து டக்குன்னு நம்ம ஷூயுக்கு தும்மல் வந்துருது. ஒரு தும்மல் போட்டுடுறா. பாக்குறான். யாராவது வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறான். நீங்க பாத்துட்டு திருட்டு வேலை பண்ணுவேன்னு தெரியும்டான்னு சொல்ல ஷூயும் பின்னால இருந்தே வந்துட்டு இருக்கா. நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் அவனை கூட்டு வந்தேன் நோட்டை மாத்தி வைக்கிறதுக்காக. கண்டபடி அவன் மேல திருட்டு பள்ளி எல்லாம் போட்டுட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷோயும் நீங்க அங்க இருந்து வெளியே கூட்டு போயிடுறா. இப்போ லெட்டர்ல ஒரு ஆளை அவங்க அண்ணன் எழுதியிருந்தார் போல. நீங்க நாட்டோட ராஜா அவனோட யார பத்தி எழுதியிருந்தாரோ அவர் புடிச்சிட்டு வந்து அசிஸ்டன்ட் போட அண்ணன் எழுதியிருந்தது இந்த ஆளை பத்தி தானே, விசாரிச்சிங்களான்னு கேட்க அந்த மவுண்டைன் கிளானை பத்தி எத்தனை தடவை கேட்டாலும் இந்த ஆளு ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்கிறான். நம்மளால வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்க முடியலன்னு சொல்ல இவன்ட்டதான் கொஞ்சம் மேஜிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க அந்த ஆளுங்களை கொல்றதுக்கு நாங்க போனோங்கிறது உண்மைதான். அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருந்து தூது வேற. ஆனா நான் போறதுக்குள்ள அங்க வேற யாரோ குரூப் வந்து அந்த குரூப் அவங்கள கொன்னுட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு கொல்ல சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாரு. நான் யாருன்னு கூட கேட்கல, நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க இருந்து வந்தான்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் கேட்க அந்த ஆள் வந்த வீட்டோட அட்ரஸ மட்டும் சொல்லிட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நீங்க அது வீட்டுக்கு யாரும் இல்லாத நேரத்துல வரான். பார்த்தா ரூம்ல ஏதாவது வால்ல கண்டிப்பா கொளறுபடி இருக்குன்னு தோணுது. ஒரு சீக்ரெட் ரூமும் இருக்கு. அந்த சீக்ரெட் ரூம் வழியா உள்ள போனா அன்னைக்கு போனால நம்ம நீங்க ஷியோட அந்த அங்கிள் ரூம்குள்ள, அந்த ரூம்குள்ள அதே அப்படியே மறுபடியும் கூட்டு போகுது. என்னடா இது மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு அவன் நேரா உள்ள போயிட்டே இருக்கான். ஷோயோ இருக்காளே அதே நேரம் பிளட் கோர்ல எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. ஆனா இதே நேரம் அந்த ரகசிய ரூம்குள்ள வந்து அளவு கீழா போட்டு அந்த ரூம் அப்படியே காலியா இருக்கு. எல்லாத்தையும் இந்த அங்கிள் காலி பண்ணிருப்பார் போல. இவ்வளவு சீக்கிரம் எதுவுமே தெரியாம ரகசியமா காலி பண்றாருன்ட்டு புலம்பிட்டே வெளியே வரா. ஒரு ஸ்டெப்ப பாக்காம போத்துன்னு கீழே விழ அப்படியே வலிக்கே முன்னாடி நம்ம நீங்க வந்துட்டு இருக்கான். அவன் மேல வந்து விழுந்துடுறா. நீங்க முகத்தை அவ பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் எதுக்கு இங்க வந்துன்னு கேட்க, திருடன் சார் இது என்னோட வீடு தான், நீங்க தான் மறுபடியும் வந்துட்டே இருக்கீங்க. ஆனா பாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் என் மேல உங்களுக்கு அதிகமா பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதென்ன உண்மையா? இந்தாங்க இந்த துணி மூஞ்ச கூட கட்டிக்கோங்க, உங்க முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கலாமான்னு கேட்க மூஞ்ச நான் கட்டிக்கணுமான்னு சொல்லிட்டு வேகமா அந்த துணி எடுத்து நீங்க அவளோட கண்ணை கட்டி விட்டுறான். இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா நடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல எல்லாம் போய் எட்டி பாக்காதீங்க, எல்லாமே காலியா இருக்குன்னு சொல்ல
அதெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன், ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க அவ மிரட்ட ஆரம்பிக்கிறான். சரி வாங்க வேற எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு தேடலாம்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா அவன் நடந்து போயிட்டு இருக்கா. செவுத்துல முட்டிக்காதிரி இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை இழுத்துட்டு பத்திரமா நம்ம நீங்க கூட்டு போயிட்டு இருக்கான். அவளும் கண்ணை கட்டிட்டே ஒரு வகையா நடந்து வந்துட்டு இருக்கா. நேரா நீங்க அவனோட ரூம்கே 2 பேர் தங்கி இருக்காங்கல்ல அந்த ரூம்கே கூட்டு வந்துட்டு, ஆமா ரொம்ப புலம்பிட்டே இருக்க, நீ இந்த நீங்க அதாவது பக்கத்து நாட்டு இளவரசன் இருக்கான்ல அவன் கூட தானே இருக்க, அவன் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றான்னு கேட்க, எனக்கும் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நடுவுல இருக்கு, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீங்க பாட்டுக்கு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் சரியான திமிர் பிடிச்சவன். ரொம்ப ஆட்டமா ஆடுவான், நிறைய விஷயத்த எனக்கு தெரியாம மறைச்சு வைப்பான்னு சொல்ல, உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துற ஒரு பையனை சும்மா விட மாட்டேன், நீதான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டல, உனக்காக இப்பயே போய் அவனை கொண்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்ப ஆரம்பிக்கிறான். இல்ல விட மாட்டேன் அவனை கொன்றாதீங்க, அவன் மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கலாம், ஆனாலும் அவன் என் ஃப்ரெண்டு தான் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அவன் கையை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டிக்கிறா. விட்டு தொல்லமான்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சிட்டு இருக்கான். எப்போ நீங்க என் ஃப்ரெண்ட கொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களோ அப்பதான் விடுவேன், இல்லன்னா விடவே மாட்டேன், நீங்க நைட்டு ஃபுல்லா நான் விடாம புடிச்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கொலறிட்டு இருக்க. நீங்க இவ்வளவு பாக்கிறதுக்கே கியூட்டா இருக்கு, அவன் பாட்டு சிரிச்சுட்டே இருக்கான். நிஜமாவே நைட் ஆயிடுது, நல்லா தூங்கியே கூட போயிடுறா. அப்ப கூட இவனை விடாம கட்டி புடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கா. நீங்க சிரிச்சுட்டு தூக்கத்துல கூட விடாம உடம்பு மாதிரி புடிச்சிட்டு இருக்கா பாரு, பைத்தியக்காரியா இருப்பா போலன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஷூயோ எந்திரிக்கிறா. நீங்க வேகமா பாத்துட்டு, டே உனக்கு ஒண்ணும் ஆகலடா, நேத்து மறுபடியும் அந்த திருட்டு பையில பாத்தேன்டா, உன்னை பத்தி மோசமா பேசினா கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் என் உயிரையே பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்திருக்கேன், நீ இப்ப உயிரோட இருக்கனா அதுக்கு காரணம் நான் தான் சொல்றா, என்கிட்ட வந்தானா நான் சண்டை போட போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு பொய் சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு உடனே உனக்கு அவனை பத்தி தெரியாதுடா, அவன் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு, நேத்து நான் அவனை அப்படியே கட்டி பிடிச்சேன் பாரு, நெஞ்செல்லாம் கல்லு மாதிரி இருக்கு, கையெல்லாம் ஒண்ணு பாறைக்கட்டையாட்டம் இருக்குடா, அந்த மாதிரி ஒரு பாடியை அந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு திறமைய வச்சுட்டு அந்த பையன் ஏன் திருடனா இருக்கான்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு புரியல, நான் மட்டும் பேசல உன்னால உன் உயிரே காப்பாத்திருக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நீங்கோட அசிஸ்டன்ட் திரும்ப வரான். நம்ம தூதுவர் கொல்லப்பட்டதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைசியா யார பாத்திருக்காங்கன்னா ஷூயோட அந்த அங்கிள் இருக்காருல சான்சலர், அவரைதான் கடைசியா பாத்திருக்காங்கன்னு சொல்ல, சான்சலர் எதை கண்டுபிடிச்சிருக்காரு, இதனால அவரே ஒருவேளை கொல்ல வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிக்கிறான். மறுபடியும் இந்த அசிஸ்டன்ட் அந்த ஷூயோ கிட்ட எதுக்கும் தள்ளி இருந்துக்கோங்க, ஏன்னா ஒருவேளை சான்சலர் இன்வால்வ் ஆயிருந்தா அவரும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்குன்னு சொல்ல, ஷூயோ இன்வால்வ் ஆயிரத்துக்கு வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா அவளை பத்தி பேசாம போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் துரத்தி விட்டுறான். இங்க பார்த்தா ஷூயோ கையில இருந்து ஹேர் பின் எடுத்துட்டு வந்துட்டு உடஞ்சிருச்சுல நம்ம நீங்க கொடுத்தது, அதை ஊக்கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். பாக்குறான், இதை சரியே பண்ண முடியாது ஷூயோ, இது ரொம்ப ரேரான ஒரு டைமண்ட், இது பிளட் டைமண்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு, இது நீங்க மலையில மட்டும்தான் கிடைக்கும், நீங்க தான் அதை உனக்கு கொடுத்தானா, எப்படி உனக்கு கொடுத்தா, நீ பொண்ணுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்க. ஐயா நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷூயோ திரும்ப வந்துடுறா. இவ்வளவு ஒரு ரேரான ஒரு பொருளை நீங்க நமக்கு கொடுத்திருக்கான், அதை போய் உடைச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஷூயோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க கிட்ட, ஆமாடா நீ எனக்கு ஒரு ஹேர் பின் கொடுத்தல, அது ரொம்ப உனக்கு முக்கியமானு கேட்க, நான் ஒரு போட்டியில ஜெயிச்சேன், அதனால ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னோட அம்மாக்கு அதை கிஃப்டா கொடுத்தாரு, அதனால நான் என்ன பண்ணேன், எங்க அம்மாவோட ஞாபகமா அதை பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்ல, அதை ஞாபகமா ஊர் வரையும் எடுத்துட்டு வந்திருக்கான், அதை போய் நான் உடைச்சிட்டேனே, இது எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும், யார்கிட்ட போய் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஷோயோ எனக்கு பசிக்குது சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி ஓடிட்டு இருக்கா. சத்தியமா அவளை பார்த்தா சாப்பிட போற மாதிரியே தெரியலேன்னு நீங்க ரகசியமா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு பின்னாடியே கிளம்பிட்டு இருக்கான். ஷூயு மறுபடியும் அந்த திருடன் சாரை போய் பாத்துட்டு வரேன்ட்டு அதே இடத்துக்கு கொள்ளடிக்கிறதுக்கு அவன் இங்கதான் வந்திருப்பான்னு அந்த அங்கிளோட ரகசிய பாத்துக்க போயிடுறா. அதே மாதிரியே நீங்க அங்க வந்துடுறான். திருடன் சார் உங்க முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டேன், ஆனா நேத்து எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஹேர் பின்னை நீங்க எப்படியாவது சரி பண்ணி தரீங்களா, இதுல நிறைய நான் காசு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது, என்கிட்ட அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ஜெம் இருக்கு, இதோ பிளட் டைமண்ட்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து நம்ம ஷூயு கையில கூட கொடுக்குறான், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா அவ. அது இருக்கட்டும், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, அதுக்காக எவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்க, ஆமா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷூயோ அசால்ட்டா சொல்லிடுறா. பிடிச்சிருக்குன்னா எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு கேட்க, அது அப்பப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டிமேட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு எதோ பேச ஆரம்பிக்கிறா. ஆமா உங்ககிட்ட எதுக்காக இத்தனை இருக்கு இந்த டைமண்ட், இது ரொம்ப ரேர் ஆச்சே, காஸ்ட்லி ஆச்சேன்னு கேட்க, என் ஃபேமிலி கிட்ட இது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றான். ஓ குடும்ப கொள்ளக்காரங்கல்ல, அப்படிதான் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க போல, இவங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த அப்படியே தலையில மூட்டு வச்சுக்கிட்டே நீங்க அவளை வெளியே கூட்டு போறான். 2 பேரும் போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. பிளட் கோரல்ல பாக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, என் அங்கிள் ஒளிய வச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, இந்த இடம் தான் உங்க அங்கிளோட வீட்லயே ரொம்ப ரகசியமா இருக்கு, வானா உன்னை கூட்டு போறேன்னு நேரா உள்ள கூட்டு போறான். ஒரு ரகசிய ரூம் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள நேரா போயிட்டு பார்த்தா ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா சுத்தி இருக்கு அந்த இடத்த. என்னன்னு சொல்லிட்டு இவன் ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா ஒரு பிளட் கோரல், இவ சின்ன சைஸ்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. இது வரையும் இதை பார்த்தது இல்லையான்னு கேட்க, இல்ல பார்த்தது இல்ல, இவ்வளவு பெருசு இருக்கும்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பா இதனால தூக்கிட்டும் போக முடியாது, இங்கேயே நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இதுல ஏதாவது ஹிடன் கம்பார்ட்மெண்ட் இருக்கா, சீக்ரெட் ஏதாவது இருக்கான்னு.
அத பார்க்க பிளட் கோரல் மாதிரி தான் இருக்கு. இதுல சீக்ரெட் ஏதோ இருக்க மாதிரி தெரியலையேன்னு கேட்க, இல்ல எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பாவோட கடைசி வார்த்தையில பிளட் கோரல்னு சொன்னாரு. அப்ப இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. அவளை வெளியே கூட்டு வந்துட்டு இதுக்கு மேல இங்க எந்த ஆபத்து அப்படின்னு அவளை பாதியிலே விட்டு அங்கிருந்து நீங்க ஓடி போயிடுறான். உள்ள போய் தேடும் போது அவன் கையில அடிபட்டு இருக்கும் போல. நீங்க அதுக்காக மருந்தெல்லாம் எடுத்து வைக்கிறான். டைரக்டா மருந்த பார்த்தா நான் தான் அந்த ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் கையில லைட்டா அவனே ஒரு கீரல் போட்டுட்டு மருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஷூயும் ஓடி வரா. என்னடா ஆச்சு, கையில அடிபட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் கைக்கு வேகமா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. உன் கையில என்ன அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் மருந்து போடுறான். 2 பேரும் மறுபடியும் ரொமான்டிக்கா ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு எதுக்கு ஹேர் பின்ன கொடுத்த, என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, ஆமா பிடிக்கும், நீதான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றான். எனது ஃப்ரெண்டு தானா, சிப்பா வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஷூயும் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போறா. எப்படியாவது திருடன் சார பாக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே நீங்க உங்க கிளம்பி வந்துட்டான். இந்த ஹேர் பின்ன நீ சரி பண்ணணும்னு சொன்னல, அதே மாதிரியே சரி பண்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அம்மா இந்த பையனுக்கு ஹேர் பின்ன கொடுத்தான்ல, அவன் எனக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஜஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறானான்னு சொல்ல, அம்மாவோட கிஃப்ட் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கொடுக்குறான்னா கண்டிப்பா அந்த பையன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா மட்டும் பார்த்தா கொடுத்துருக்க மாட்டான். அவன் லவ் தான் பண்றான், ஜஸ்ட் அதை சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுறான் போலன்னு சொல்லிட்டு நீங்க அவனை பத்தி 2 வார்த்தையை போட்டு விட அப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு ஷூயோ வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அதுக்குள்ள வீட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க முன்னாடியே ஓடி போகணும்னு சொல்லிட்டு ஓடி போறானா. கருப்பு ட்ரெஸ் போட்டு அவன் ஓடி போயிட்டு இருக்கத இந்த அங்கேயே பாத்துட்டான். ஷூயு வீட்டுக்கு போயிட்டு நீங்க பாத்து, என்ன உனக்கு பிடிக்குமா, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, அம்மா பிடிக்கும், எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது, அதான் சொல்லலன்னு சொல்ல, நான் பொண்ணு மாதிரியே வளரலையா பையன் மாதிரியே வளர்ட்டானா, அதனால தான் வெக்கப்பட்டு கேட்காம கூட இருக்க எனக்கு தெரியாது, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டு கைய மாறி மாறி புடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வரான். ஷூயோ இவனை நம்பாத, இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு இவன் தான் அங்கேயே இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்கான், அப்ப இவனுக்கு ஏதோ திருட்டு எண்ணம் இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்க, ஷூயோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ பின்னாடி வந்து சமாதானப்படுத்தலாம் நீங்க வரான். ஆனா அதுக்குள்ள அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு அவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல போயிட்டு அவங்க கிட்ட நீ பேசாத, அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்ல, டேய் நான் தாண்டா அந்த ட்ரெஸ் போட்டு அவனை கூட்டு போனேன் கோரல பாக்குறதுக்கு, அவனுக்கும் திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூயு நேரா உள்ள போறா. அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு ஒரு மருந்து ஒண்ண ஊத்துறா. மருந்து ஊத்திட்டு இத குடி அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க அந்த என்ன குடுக்கறாலோ அதை குடிச்சிடுறான். அதுல நான் உன் சக்தி எல்லாம் குறைக்கிற மருந்து பொடி போட்டிருக்கேன் அப்படின்னு ஷூயு சொல்லிட்டு இருக்கா. தெரியும் அப்படின்னு நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கான் சிரிச்சுட்டே. அவன் கையில விலங்கெல்லாம் போட்டு கட்டி போட்டு, இப்ப நீ யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு சொல்ல நீங்க பாக்குறான். உண்மையாவே நான் நீங்க நாட்டோட இளவரசன் தான், ஆனா அது மட்டும் கிடையாது, அதோட சீக்ரெட் சர்வீஸ் படகு இருக்கும்ல, அதோட படை தளபதியும் கூட. இங்க இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சீக்ரெட் மிஷனை ஏத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். இதான் என்ன பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஷியூ பாக்குறா. சரி ஓகே, அப்ப இங்கே அமைதியா உட்காந்துரு, எங்க அங்கிள்ட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. நீங்களுக்கு அங்க அங்கிள் மேல இன்னும் டவுட் இருக்கு போல, அதனால அவனோட இன்னர் பவரை யூஸ் பண்ணி அந்த கையில போட்டிருக்க சங்கிலியை உடைச்சிடுறான். அப்படி பண்றதால இவனுக்கு பயங்கரமா பவர் வீக் ஆகுமா, வாயில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. நேரா ஷூயு அங்கிள் கிட்ட போயிடுறா. அங்கிள் பாத்துட்டு, என்னமா ஆச்சு, எதுக்கு ரகசியமா இருந்துட்டு இருக்க? அன்னைக்கு அங்க இருந்தவங்க திருடன் கூட கேட்ட குரல் உன்னோட குரல்னு சொல்றாங்க. திருடன் கூட எதுக்கு அங்க வந்தேன்னு கேட்க, அந்த பிளட் குரலை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஷூயு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவளுக்கு அங்கிள் மேல சுத்தமா டவுட் கிடையாது. அவர் எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டு, ஏம்மா அதான் உனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா நான் எப்பயும் உனக்கு கொடுத்துருப்பேனம்மா, அதுல நிறைய பொறுப்புகள் இருக்குங்கிற ஒரே காரணத்தினாலதான் உனக்கு கல்யாண வயசு வரட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அது மாதிரி அமைதியா வெயிட் பண்றேன். என்னாச்சுன்னு கேட்க, அப்பாவோட வாயில இருந்து கடைசியா வந்த வார்த்தைகள் பிளட் கோரல் தான், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல அவர் ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுறாரு. நீங்க ஷூயு கழுத்துக்கிட்ட போய் கையை கொண்டு போறாரு. நீங்க பாக்குறான் வெளியே நின்னுட்டு, கண்டிப்பா அவர் கழுத்தை நெரிச்சாருன்னா அவரை எங்கேயோ போட்டு தொலைற வேண்டியதான்ட்டு கையில வெப்பனோட இருக்கான். ஆனா அவர் பயங்கரமா இமோஷனல் ஆயிட்டு, என்னையே சந்தேகப்பட்டியாமா, உனக்கு நான் ஆபத்து வர மாதிரி என் வாழ்க்கையில என்னைக்குமே நடக்க மாட்டேன், எனக்கு இருக்க ஒரே புள்ள நீதானு சொல்லிட்டு அவர் பயங்கரமா இமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கூட எடுத்துட்டு போ, அது இங்க ரூம்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல, இல்ல அங்கிள் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷூயு ரூம்கே வரா. என் அங்கிள் மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, அவர் நல்லவருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி கையில சங்கிலி எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி ஓகே, நான் சங்கிலியை கழட்டி விடுறேன்னு பக்கத்துல வரவளுக்கு அது உடஞ்சிருக்கிறது பார்த்தாலே தெரியுது. என்னடா அது உடைச்சியான்னு கேட்க, என் இன்னர் பவர் கட்டு போட்டிருக்கத பார்த்து தாங்க முடியாம அதுவே உடைச்சிருச்சு, நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கான சங்கிலி போட்டு கட்டி வைக்கவான்ட்டு சங்கிலி இழுத்த வைக்கிறட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கிளாஸ் பசங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க, ஏதோ படிப்புல டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு. டேய் என்னடா நடக்குதுங்க, வர வர உங்க 2 பேருக்கு இது ஓவரே ஆள்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே எங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆமா அவங்க நம்மள பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஷூயு பாக்குறா, இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்கோன்னு சொல்ல, அப்ப மறுபடியும் நம்ம ஓவர உள்ள வரான்.
நீ வந்து ஒழுங்கு மரியாதையா என் கூட படுத்துங்க இல்லன்னா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க நீங்க சங்கிலியோட இருக்கத பாத்துட்டு இப்பதான் ஊக்கே நிம்மதியா இருக்கு. சரியா டீல் பண்ணிருக்க. இவன் எல்லாம் நாயை கட்டி போற மாதிரி கட்டி போட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். இன்னைக்கு ஷூயும் கட்டில படுத்து தூங்கலான்னு ட்ரை பண்ண பக்கத்துல படுத்துட்டு வேணும்னே நீங்க இருமிட்டே இருக்கான். அந்த பெட்ல கீழே படுத்துட்டு உனக்கு என்னதான்டா பிரச்சனை, போர்வை நல்லா போத்திக்க கூடாதா என்னன்னு சொல்ல, இல்ல சங்கிலி இருக்கா என்னால சரியா போத்திக்க முடியலன்ட்டு ஒரு ஆக்டிங்க போடுறான். இரு வந்து தொலைறான் அப்படின்னு நம்ம ஷூயோ போயிட்டு நல்லா போத்திலாம் விட்டு இதுக்கும் மேல இருமுன நடக்கதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு அவங்க அங்கிளுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு ஆளுங்க வந்து கூட்டு போறாங்க. ஷூயோ அங்க இருந்து கிளம்பி போறா. அதே மாதிரி நீங்க அவன் சங்கிலிய மறுபடியும் உடைச்சிட்டு வர அங்க அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காதீங்க, உடம்பு வீக் ஆயிட போகுதுன்னு சொல்ல அவளை காப்பாத்துறதா எல்லாத்த விட எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவன் ஓடி போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அங்கிள் நல்லாதான் இருக்காரு. நம்ம ஷூயோட அம்மாக்கு தான் உடம்பு முடியாம இருக்கு. அம்மாவை பத்திரமா பாத்துக்குமா, இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து கிளம்பி அவரோட ரூம்க்கு போயிட்டு இருக்காரு. ஷூயுவும் அவளோட ரூம்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. நீங்க கொடுத்த ஹேர் பின்ன கையில வச்சு பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு தான் நல்லா போத்தி விட்டு வந்தோமே, அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஷூயோ அப்படியே நைட்டு படுத்துக்க பக்கத்துலயே இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு செக் பண்ண வந்துட்டு இரும கூட செய்யாம குளிர்லயே வெளியே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம நீங்க அடுத்த நாள் காலைல மறுபடியும் சங்கிலிக்குள்ள போய் தானாவே கைய வச்சுக்கிறான். புது சங்கிலிய வேற மாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு சங்கிலி உடையிலையான்ட்டு இவ கேக்குறா. இல்ல உடையில அப்படின்னு நீங்க பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். 2 பேரும் கிளம்பி மறுபடியும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மாஸ்டர் சொல்றாரு, முயலுக்கு மணி கட்டுற நிகழ்ச்சி நமக்கு வரப்போகுது, எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன முயலுக்கு மணி கட்டுறதுன்ட்டு நம்ம நீங்க கேக்குறான். ஷோயோ சொல்ல மாட்டிக்கிறா. நேரா நீங்க ஹொங்மீட்ட போய் கேட்க, நம்ம பேரை ஒரு முயல் மணியில கட்டி அது கழுத்துல கட்டி காட்டுக்குள்ள விட்டுறணும். நம்ம காட்டுக்குள்ள ஆளுக்கு பொண்ணுங்க பசங்கன்னு சுத்துவாங்க. ஒருவேளை ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ ஆப்போசிட் ஜெண்டரோட பேர் இருக்க ஒரு முயல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல ஒரே ஜெண்டர் இருக்க ஒருத்தவங்களோட பேர் கிடைச்சதுன்னா அவங்க 2 பேரும் கடைசி வரைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இதான் அந்த போட்டி. நாளைக்கு என்னோட பேர் இருக்க முயல் இருக்குல்ல, அது எப்படியாவது தூக்கிடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க ஷூயும் நம்ம ஊ கூட வந்துட்டு இருக்கா. ஷூயுவை வேணும்னே வெறுப்பேத்தி பாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் நீங்க. அதனால மறுபடியும் இந்த ஹொங்மி பேசிட்டே இருக்கா. என் முயலை தேடி கண்டுபிடிச்சிருவல அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்கலாம்னு சொல்லிட்டு நோவே சொல்லாம பேசிட்டு இருக்கான். இதனால ஷூயு பயங்கரமா கடுப்பாயிடுறா. கோமா அங்க இருந்து ஏஞ்சி கிளம்பி போயிட்டு இருக்கா. ஓவரா தான் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடியே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ரூம்குள்ள போயிட்டு அவனாவே சங்கிலிக்குள்ள கை விட்டுட்டு, இங்க பாரு சங்கிலிய கூட நானே போட்டுட்டேன், இந்த சாவி இருக்கே தோ என் வாயில போட்டுட்டேன், இங்க பாரு இது இருக்க வரைய யாருமே உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, இதுக்கெல்லாம் பொசசிவ் ஆகலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். யாரா பொசசிவ் ஆகுறான்னு சொல்லிட்டு நம்ம ஷூயும் சண்டை போட போறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து உள்ள ஹொங்மி வந்துடுறா. அட பாவி, யாருடா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுமைப்பட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்றிருக்க, நீ ஒரு நாட்டோட பிரின்ஸுங்கிறது மறந்து போச்சான்னு இவன் மூஞ்ச போட்டு குலுக்குன்னு குலுக்க, வாயில தான் சாவிய ஒளிய வச்சிருந்தான் போல. இவ குலுக்குனதுல வாய் அப்படி தொண்டைக்குள்ள போயிருது சாவி. சாவிய முழுங்கிட்டேன்னு சொல்ல சாவிய முழுங்க வச்சு கூட இவ கொடுமைப்படுத்திருக்கா. நீ எல்லாம் மனுஷான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஹொங்மி சத்தம் போட ஆரம்பிக்கிறா. இரு நான் போய் ரம்ம எடுத்துட்டு வரேன், அந்த சங்கிலியை அறுத்து தூக்கி போகணும்லன்னு சொல்லிட்டு நம்ம ஷூயும் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. ஷூயும் சங்கிலி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்க கூட உட்காந்துட்டு இருக்கா. இங்க பாரு 2 நாள் தான் நான் உனக்கு போனா போதுன்னு சொல்லிட்டு தான் கட்டு போட்டேன். அதுக்குள்ளேயே உன்னை பார்த்து பாவப்புறத்துக்கு ஹொங்மி இல்ல இன்னும் நிறைய பொண்ணுங்க வருவாங்க போல, நான் மட்டும் தான் மனசாட்சியே இல்லாதவ போலன்னு சொல்ல, இல்லையே எனக்கு இருக்கிறதே பெஸ்ட் பொண்ணு நீதான், உன் முயலை கொண்டு போய் அங்க ஓனர் கிட்ட கொடுக்கணும் தானே, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட முயலை வாங்கிட்டு போறான். மறைகிற மாதிரியான ஒரு இங்க அவன் அசிஸ்டன்ட் வச்சிருப்பான் போல. அந்த இங்க கேட்டு அதை அவன் நேகமா முயல் குட்டியோட நெத்தியில கருப்பு மை மாதிரி வைக்க, கருப்பு முயலை தேடணும், அதுதான் ஷூயோட முயல், அது நான் தேடிட்டேன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு அங்கிருந்து ஊவும் கிளம்பி போயிட்டு இருக்கான். இதாண்டா என் பிளான்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. முயல் தேடி எல்லாமே ஒரு மலையில போயிட்டு இருக்காங்க. எல்லா முயலையும் ஒன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்களாம். யார் முயல் எப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா இந்த போட்டியே. ஷூயூட்ட நீங்க போயிட்டு ஏன் முயல் எடு அப்படின்னு சொல்ல, உனக்கு முயலும் கிடையாது மணியும் கிடையாது, ஆளே மூஞ்சையும் பாடுறா, நீ இந்த நாட்டுக்காரனே கிடையாது, எதுக்கடா இங்க வந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல நீ வந்து எடுக்கதான் போற அப்படின்னு அவன் சொல்லும் போதே ஆனா ஆளுங்க வராங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது, இந்த நாட்டுக்காரர் இல்லங்கிறதாலன்னு சொல்லிட்டு நீங்க அங்க வந்து தனியா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஷூயும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப ஊருக்கான்ல அவன் படைகளோட தான் உள்ள வந்துட்டு இருக்கான். கெட்டவங்க ஆளுங்க நிறைய பேர் பூந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். மாட்டிக்க போறான், நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷூயும் பின்னாடியே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அதுக்குள்ள கெட்டவங்க எக்கச்சக்கமா ஆளுங்க வந்துடுறாங்க. இவளால சுத்தமா சண்டை போகணும்னு நினைச்சு கூட பாக்க முடியல. ஆனா அவளை காப்பாத்துற மாதிரி அந்த இடத்துக்கு நீங்க வந்துடுறான். அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு காப்பாத்துறான். டேய் உனக்கு சண்டைலாம் தெரியுமா? ஆமால, அந்த கருப்பு ட்ரெஸ்குள்ள நம்ம நீதானன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹேர்பின் கீழே விழுந்துருச்சு பாரு, இதை எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, எனக்கு பாரு முயல் இல்லைன்னு சொன்னல, இதோ என்னோட பேர் பொறிச்ச மணி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து எடுத்து கொடுத்து ஷூயோ கழுத்துல அவனாவே போட்டு விட்டுறான். அதே மாதிரி உன் பேரும் இருக்கு, என்கிட்டதான் இருக்கு, அதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அது என்கிட்ட கொடு, நானாவே உன் கழுத்துல கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நீங்க கழுத்துல இவளும் கட்டி விட்டுறா.
இப்போ 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நான் உன் கூடயே வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே இந்த பக்கமா போலாம், கெட்டவங்க அப்படிதான் போனாங்கன்னு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்க பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க உள்ள புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் உள்ள இருந்துட்டு இருக்கான். அவன் தான் இங்க பாரு நான் யார் தெரியுமா, நீங்கோட நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போய் சொல்லி நீங்க மாட்டி விட ஆரம்பிக்கிறான். டேய் இப்ப என்னடா பண்றது, வர உள்ள போயிருக்கான், காப்பாத்தணுமான்னு கேட்க வால முடிஞ்ச வரைய சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உள்ள புடிச்சு போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே பெரிய வீரனுங்க, சும்மா மாட்டிக்கிட்ட மாதிரி நடிக்கிறானுங்க, இப்ப சண்டை ஆரம்பிச்சிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க சொல்லிட்டே இருக்கான். அதே மாதிரி சண்டை ஆரம்பிக்குது. நீங்க ஆனா தூரத்துல இருந்துட்டு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ, யாராவது அவனை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா தூரமாண்டே ஊசியெல்லாம் எரிஞ்சு அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கான். ஒரு வழியா மீதி கொஞ்சம் பேர் ஓடியும் போயிடுறாங்க. எஸ்கேப் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு நம்ம ஷூயும் நீங்கும் வந்துடுறாங்க. நான் தான் உன்னை இங்க வராதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் காண்டாயிட்டு கேட்டுட்டு இருக்க. இங்க அட்டாக் நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு ஷூயோ கேக்குறா. உங்க அங்கிள் தான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல, அங்கிளுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு நேரா அங்கிளை பார்த்து பேசலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஷூயோ ஆனா நீங்க பார்த்து என் அங்கிளை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா, ஒரு பாதுகாப்புக்காக அவ ஏற்பாடு பண்ணத இந்த மாதிரி முட்டாள்தனமா புரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க சமாளிக்கிறா. நீங்க அவ சொல்றது கரெக்டா தான் இருக்க மாதிரி தோணுது, ஏன்னா அந்த இடத்துல ஆபத்து வரும்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் முன்னாடியே யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப ஷூயுவை பார்த்து நீங்க போன தடவை என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணி விட சொன்னேன், ஆனா எனக்கு அப்ப பண்ண தெரியல, இப்போ உனக்காக ஸ்பெஷலா ஒரு ஹேர் ஸ்டைல் கத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷூயுக்கு அழகா ஒரு பொண்ணுங்கெல்லாம் போடுற மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டுறான். டேய் நல்லா இருக்கு, நிஜமாவே கியூட்டா இருக்கு, எனக்காக நீ கத்துக்கிட்டியான்னு கேட்க உனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு ஷூயுக்கு நீங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க அம்மாவை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூயு சொல்றா. நீங்க ஓகே சொல்லிடுறான். அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கும் கூட்டு போயிடுறா. பார்த்தா அந்த இடத்துல என் பையன் ரொம்ப நல்ல பையன்பா, உன்னை ஃப்ரெண்டுன்னு கூட்டு வந்திருக்கான், நீயும் நல்ல பையனாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஷூயுவோட அம்மா விட்டு போட, நான் பொண்ணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஷூயு சொல்லிடுறா. அப்ப என் பொண்ணுகிட்ட அட்வான்டேஜ் எதுக்கு பாத்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு போட்டு நம்ம நீங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எதிரி நாட்டுக்காரன் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஷூயு பாக்குறா. அம்மா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லவே இல்ல, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ணேன்னு சொல்ல அவங்க அம்மாவே ஷாக் ஆயிடுறாங்க. ஆண்டி அது மட்டும் இல்லாம சீர்வரிசையா என்னெல்லாம் கொடுப்பேன் லிஸ்ட் கூட நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க கொடுக்குறான். அது அவங்க அம்மா பாக்குறாங்க, எக்கச்சக்கமா இருக்கு, தங்கம் வைரம் வைடூரியம் சொல்லிட்டு ரேரான ஐட்டம்லாம் இருக்கு. அப்பாடா இப்பதான் என் பொண்ணு நல்ல பையனாதான் ஒருத்தனை புடிச்சிருப்பா போலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூயோ பாக்குறா. நீங்க கிட்ட போயிட்டு ஏதுரா உனக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு கெட்டவங்களை துரத்திட்டு போனேன்ல, அவங்க கல்லாப்பேட்டிய நான் பார்த்தேன், அதுல இருந்து அத்தனையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றான். ஷூயு கில்லாடிதான் சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நேரா ஷூயு நீங்க 2 பேரும் சேர்ந்து அங்கிளை பாக்கிறதுக்கு போறாங்க. அங்கிளுக்கு ஒரு இங்க் ஸ்டோன் ஒன்னு கிஃப்டாவும் கொடுக்குறாங்க. இதோ உள்ள வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிள் கிளம்புறாரு. பார்த்தா அங்க அங்கிள் போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்த மாஸ்க் போட்டு, என்னடா நான் அந்த மலையை சேர்ந்த தலைவங்கிறத மறந்துட்டியா, நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணோங்கிறத மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கிளையே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் ஒரு மாதிரி பயந்து போயிடுறான், என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம நீங்களுக்கும் தெரியுது ஏதோ தப்பா நடக்குது, ஷூயோ என் கூட வராத, ஆபத்து அதிகமா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு ஷூயுவை தள்ளி விட்டுட்டு உள்ள கிளம்பிடுறான். ஷூயுக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. திடீர்னு ஒரு பரவசத்தை கேட்கும், அது கேட்கும் போதெல்லாம் அதை துரத்துறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிளம்பி வெளியே போவாரு. ஆனா வேற எந்த பறவை கத்துனாலும் அவர் கிளம்புனதே இல்ல, இந்த பறவைக்கு மட்டும் அவர் ஏன் வெளியே போறாரு, இப்ப கூட அதே பரவசத்தை கேக்குதுன்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒரு சிக்னலுங்கிறத கண்டுபிடிக்கிறா. மாஸ்டர் இந்த பரவசத்தை கேட்கும் போது நீங்க கிளம்புறதே இல்லையே, மத்த பரவசத்தெல்லாம் கேட்கும் போது சைலண்டா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. ஓ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வேகமா கதவை மூடிடுறாரு. மூடிட்டு முகத்துல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருக்காரு. அதை கழட்டுனா உள்ள வேற ஒரு முகம் இருக்கு. நான் அந்த மவுண்டனோட துணை தலைவன்றி, இத்தனை நாளா இந்த காலேஜ்ல வேலை பாக்குற மாதிரி இங்க ஒரு மாதிரி டிராமா போட்டு உங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்த முகமூடி போட்டுட்டு இருந்தானே, அவன் அங்கிள் கூட பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தேவை நீங்க தான், நீங்க என்கிட்ட குடுக்கலனா உனக்கு கதி அதோ கதிதான் சொல்லிட்டு அங்கிள் ஒரு ரூம்ல மயக்கமாக்கி போட வச்சிருக்கான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஷூயுவை கிட்னாப் பண்ணிட்டு வந்து கடத்தி போடுறாங்க. ஷூயு பாக்குறா. அவ கையில நீங்க கொடுத்த ஹேர் பின் இருக்குல்ல, அதுல பயங்கரமா மருத்துவ குணங்கள்லாம் இருக்கான். அதை போய் அங்கிள் மூக்கு கிட்ட வைக்க மயக்கத்துல இருந்து அவரும் எஞ்சிடுறாரு. என்னமா நீ எதுக்கு இங்க வந்து மாட்டினு கேட்க, அது மட்டும் இல்லாம என்ன எப்படி காப்பாத்தினு கேட்க, அங்கிள் இதற்கு வந்து கிஃப்ட் கொடுத்தான், நீங்க இதுல பயங்கரமா பவர் இருக்கு, இதை வச்சுதான் காப்பாத்தினேன், வாங்க இங்க இருந்து முதல்ல வெளியே போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அந்த மாஸ்க் போட்டவன் ஷூயுவை புடிச்சிடுறான். நான் இருக்க வரைய நீங்க தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல மாஸ்க போட்டுட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நீ யாருங்கிறத சொல்லனா இந்த பொண்ணை கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஷூயுவை வச்சு மிரட்ட ஆரம்பிக்க நீங்க முகத்தை காட்டிடுறான். இங்க பாரு நான் தானே சண்டைக்கு வந்திருக்கேன், முகத்தையும் காட்டிட்டேன், பக்கத்து நாட்டு இளவரசன், முடிஞ்சா என் கூட சண்டை போடு, அவளை உடுன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க சரண்டர் ஆகு, கையில இருக்க கத்திய கீழே போடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க வேற வழி இல்லாம கத்திய கீழே போட நல்லா 2 மிதி அவனை மிதிச்சு விட்டுறாங்க. ஷூயு அவனை காப்பாத்துறதுக்கு ஓடி போறா. அப்பன்னு பார்த்து அந்த மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க் அந்த ஆளு கட்டிட எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஷூயு நீங்கன்னு அத்தனை பேருமே
ஏன்னா ஒரு தூதுவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு தானே 2 நாட்டுக்கும் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அந்த தூதுவரே அந்த ஆள் தானா? நம்ம நீங்க பாக்குறான் நீயே இறந்து போன மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இந்த 2 நாட்டுக்கும் பிரச்சனை வரதுக்கு நீயே ஏற்பாடு பண்ணிருக்க. உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்க, மத்த மனுஷங்களோட உயிரை துச்சமா மதிக்கிற ஆளுங்களெல்லாம் நான்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா பக்கத்துல அங்கிள் நிக்கிறாருல, டக்குன்னு கையில வெப்பன் எடுத்துட்டு அந்த ஆளு அந்த தூதுவன் மேலேயே குத்தி வச்சிடுறாரு. அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அங்கிள் உடனே வேற வழி இல்லாம தெரியாம குத்திட்டேன்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு பயந்து நடுங்க ஆரம்பிக்க அங்க வந்துடுறான். போலீஸா இப்ப நான் என்னோட கடமையை செய்யறதுக்கு வந்திருக்கேன். நீங்க இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கவே கூடாது. இது எங்களோட சீக்ரெட்டான மிஷன். பக்கத்து நாட்டுக்காரனா இதுல தலையிட்டதால ஒன்னு கூட்டு போய் நாங்க ஜெயில போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க. அடுத்து நம்ம ஷூயும் இருக்கான்ல, நீங்க மட்டும் ஜெயில இருக்கான், அவனுக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்துருமேன்னு சொல்லிட்டு நானும் ரவுடிதாங்கிற ரேஞ்சில போலீஸ் கிட்ட போயிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கா இவ தூக்கி ஜெயில போடணுங்கிறதுக்காக. வேற வழியே இல்லாம அவளை தூக்கிட்டு வந்து நம்ம நீங்க எங்க இருக்கானோ அதே ஜெயிலே போட்டுடுறாங்க. நீங்க பாக்குறான், ஷூயும் நீங்க வந்தே இருக்க கூடாது, உனக்குலாம் அது சரிப்பட்டு வராதுமா, நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளு, அப்புறம் நீ அழுதுட்டு தான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல அழமாட்டேன்னு சொல்றேன்ல, உன் கூட இருந்தா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஷூயும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க அடுத்து விசாரணைக்குன்னு கூட்டு போறாங்க. திருப்பி வந்து விடும்போது நல்லா அடிச்சு ரத்தமா இருக்கு நீங்க மேல. ஷோயு அவ பண்ண ப்ராமிஸை மீறி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டே விழுந்துடுறா. நம்ம நீங்க ஏஞ்சு அவளை மடியில போட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம வரான். பார்த்து ஷோயு தான் சாக்குடா, அவ மயங்கிட்டா, இங்க இருந்து கூட்டு போயிரு, என்ன பண்ணாலும் அவளை உள்ள விடாதன்னு சொல்ல ஆளுங்களும் கூட்டு போயிடுறாங்க. ஷோயு அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. வேகமா நான் நீங்க பாக்க போகணும்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீங்க இந்த கர்ச்சீஃப உன் கையில கட்டி அமைச்சிருந்தான், இதுல பாருன்னு சொல்ல நீ வந்தா என் இதயம் வலிக்கும், எனக்காக வராதுன்னு சொல்லிட்டு அது எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஷூயுக்கு அழுக தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்து ஊக்கு ஒரு ராஜ உத்தரவு போகுது. அதுல என்ன இருக்குன்னா, நம்ம நீங்க என்னதா இருந்தாலும் பக்கத்து நாட்டு இளவரசன் அப்படிங்கறதால இது ஒரு பெரிய தப்பா கன்சிடர் பண்ணாம அவனை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அத போயிட்டு நீங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ராஜா உன்ன விடலான்னு பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு. நீங்க பாக்குறான், ஏன் உங்க ராஜா விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா என் அண்ணன் படைகளை பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்கான். ஏண்டா அது மட்டும் உங்க நாட்டுல இருந்து எந்த ஸ்பையுமே எங்க நாட்டுக்கு வரவே இல்லையான்னு கேட்க, அண்ணா நீ ஒரு படை தளபதி, நீயே ஸ்பையா வருது ஆபத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் கண்டிப்பா அது எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த 2 நாட்டுக்கும் போர் வரக்கூடாது, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அழிவு நம்ம நாடுகளுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஐடியா. அதனால இப்ப நான் சொல்றது கேளு. இப்ப நான் சொன்னா எங்க அண்ணன் போர் எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கான். நான் வந்துட்டு போர் வேணான்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்னா உங்க நாட்டுல இருந்து ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமா, கல்யாணத்து மூலமா நம்ம நாடோட உறவை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க அவனோட பிட்ட போட ஆரம்பிக்கிறான். ராஜா அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதனால எல்லா பொண்ணுங்களும் ரெடியா இருக்காங்க. நம்ம நீங்க எந்த பொண்ணை வேணா செலக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அத்தனை பொண்ணுங்களும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ரெடியாகி ஓடி வந்துட்டு இருக்க. நம்ம ஷூயும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் அங்கிள் கிட்ட இன்னும் உண்மையை சொல்ல, அங்கிள் நம்மள பாசமா இவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க கிட்டயும் அசிஸ்டன்ட் போய் கேக்குறான், நீங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு ஷூயோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏதோ ஒரு பொண்ணுனா தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு பாஸ்ன்னு கேட்க, இல்ல ஷூயோ அவளாவே என்ன கூட சேர்றதுதான் எல்லாத்த விட முக்கியம்னு சொல்லிட்டு உணர்ந்து அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வரணும். அப்படி வந்தானாதான் என் மேல இருக்க காதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அங்கிள் ரூம்ல இருக்காரு. அந்த இடத்துக்கு ஷூயோவும் அவங்க அம்மாவும் வராங்க. அங்கிள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், பிளட் கோரல் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா சின்ன வயசுல இருந்தே ஒரு பையனா நடிக்க வச்சாங்க. நான் ஒரு பொண்ணுன்னு சொல்ல என் சின்ன குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமான்னு சொல்லிட்டு அங்கிள் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. நீ உன் அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ பொண்ணாதான் பிறப்பன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதனால உனக்கு போடணும்னு சொல்லிட்டு நிறைய மணியெல்லாம் வாங்கி வச்சேன், நிறைய நகையெல்லாம் சேர்த்து வச்சேன். அது எல்லாமே வேஸ்டா போயிருச்சுன்னு எப்படியோ வருத்தப்பட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நான் என் பொண்ணுக்கே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிள் எல்லா நகையும் கொடுக்குறாரு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அவளோட ரூம்க்கு போயிட்டு ரூம அழகா ஒரு பொண்ணு இளவரசி வாடுற மாதிரி மாத்துங்க, பையன் ரூம்ல இருந்து மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஷூயும் பொண்ணு கெட்டப்புக்கு மாறிட்டு அப்பாடா நிம்மதின்னு வெயிட் பண்ணிருக்கா. இங்கே ஒரு பக்கம் ராஜ குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கெல்லாம் நீங்கோட சுயம்பரத்துக்கு போறதுக்காக நேரா ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க உங்க எல்லாரையும் வரவழைச்சதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா உங்க எல்லாருக்குமான கிஃப்ட் நான் முன்னாடி வைக்கிறேன், யாருக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரி எல்லாம் வச்சிட்டு இருக்கான். பொண்ணுங்க ஆளாளு கெட்டுட்டு இருக்கும் போதே பசங்க எல்லாம் வெளியே எட்டி பாத்துட்டு இருக்காங்க, எந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான் நீங்கன்னு. அப்ப தள்ளுங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஷூயோ தான் உள்ள போறா. யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கா, ஆனா அந்த குரலை மட்டும் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷூயும் உள்ள போய் நிக்கிறா. நீ வண்டியான்னு சொல்லிட்டு பயங்கரமா நீங்கும் பாத்துட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து மத்த பசங்க இருக்காங்கல்ல, ஷூயுவ குண்டு கடை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. டேய் நீ இதுவரைய என்னெல்லாம் அவன் கூட பண்ண கூத்தடிச்ச ஓகேடா, ஆனா அது ராஜ உத்தரவுடா, நீ பாட்டு காமெடி பண்ணாதுன்னு சொல்ல
டேய் நான் நிஜமாலே ஒரு பொண்ணு தாண்டா, இத்தனால பையனா தான் வேஷம் போட்டிருந்தேன், அது கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு ஷூயூ கேட்டுட்டு இருக்கா. பசங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஷூயுக்கும் நீங்குக்கும் எல்லாரையும் பாக்கிறதுக்கு காமெடியா இருந்துட்டு இருக்கு. ஷூயுவும் நீங்கும் நம்ம ஷூயுவோட ரூம்குள்ள போறாங்க. அப்ப நம்ம நீங்க சொல்லிட்டு இருக்கான், இந்த ரூம்ல இந்த பக்கம் விண்டோ இருக்க கூடாது, பொண்ணுங்களுக்கு இந்த பக்கம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கடா இப்ப கேக்குறேன்னு ஷூயு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு அங்க அரண்மனை ரெடி பண்ணும்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம வீடான்னு சொல்லிட்டு ஷூயு வைக்கப்பட ஆரம்பிக்க, உன்னை வந்துட்டு எப்படா பொண்ணுன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவேன்னு இருந்தது, எப்படா நீ எனக்கு சொந்தம்னு சொல்லுவேன்னு இருந்தது, இப்ப அதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷூயுக்கு நீங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா ஏதோ வெடிக்கிற சத்தம் ஒண்ணு கேக்குது. ஷூயும் நீங்க என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல பிளட் கோரல் இருக்குல்ல, அது இருந்த இடத்துல வெடி விபத்து நடந்து அந்த கோரலே துண்டு துண்டா இருக்கு. கண்டிப்பா அது அந்த மலைக்காரங்க பண்ண வேலையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஷூயு சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் அழுதுட்டு இருக்காரு, இப்படி நம்ம சம்பவம் நடந்துருச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஷூயு சோகமா இருக்கத பாத்துட்டு நீங்க அவள சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பார்த்தாதான் தெரியுது, இந்த அங்கிள் தான் வெடி மருந்த வச்சு அந்த பிளட் கோரலையே வெடிக்க வச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த மலையில இருந்து வந்தவங்க, இங்க பாரு உன் குடும்பத்தை ஒழுங்கா விட்டுடுறேன், ஆனா நீங்க என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல. நீங்க எட்டி பாக்குறவரு ஷூயு கூட அந்த 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, எப்படின்னு அவங்கள பிரிப்பேன்னு சொல்லிட்டு தன்னந்தனியா அவருக்குள்ளேயே சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா வேற வழியே இல்ல, குடும்பத்தை காப்பாத்தணும்னா நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அங்கிளும் முடிவு பண்ணிடுறாரு. ஷூயுவை கூப்பிடுறாரு, அங்கிள் இங்க வாமா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி தர வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. ஷூயும் என்ன லெட்டர் அங்கிள்னு சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்ட் இதுல ஒரு எழுதி இருக்காமா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, அதை பார்த்து அந்த ஊரோட மொழி எனக்கு அவ்வளவா புரியாது, இதை நம்ம ஊர் மொழியில எழுதி கொடுன்னு சொல்ல. உடனே அங்கிளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஷூயு பாத்துட்டு இருக்கா. 7 மணிக்கு இந்த காட்டுல இந்த பகுதிக்கு வரவும், நான் தனியா வரவும்னு சொல்லிட்டு இதுல எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்கா உட்காந்து பேப்பர்ல அவங்க மொழியில எழுதி வைக்கிறா. திடீர்னு நம்ம ஷூயு திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பேப்பர் காணாம போயிருக்கு. ஷூயுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பார்த்தா நீங்க இருக்கான்ல, அவன் கிட்ட ஷூயுவே அந்த லெட்டர் எழுதுன மாதிரி காட்டி ஒரு காட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி இந்த வில்ல வந்து ரெடியா நின்னுக்கிட்டு இருக்கான். ஷூயுக்கு பயமா இருக்கு, ஒருவேளை என்னால நீங்க ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த முட்டாய் விப்பான்ல அந்த ஸ்பை கிட்ட போறா. நீங்க போனதை பாத்தியான்னு கேட்க, ஆமா என்ன கூட்டு போகாம தனியா எங்கேயோ போனாருன்னு சொல்ல, ஷூயு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பார்த்தா நீங்க போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. ஷூயு எங்க கிட்டதான் இருப்பா, கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஒருத்தன் வரான், விஷம் மாதிரி ஏதோ ஒண்ணு பெரிய பாம் மாதிரி போட்டு அங்க இருக்க அத்தனை பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க ஆள் ஆளுக்கு. ஆனா நீங்க மூச்சை மூடிட்டு இருக்கதால ஒரு வழியா எஸ்கேப் ஆயிடுறான். ஷூயு அங்க அதுக்குள்ள ஓடி வந்துடுறா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அவனை கூட்டு போய் காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விஷம் உடம்புக்குள்ள போயிடுச்சுங்கிறதால அவனால பார்க்க முடியாம போயிருது. ஷூயு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன காப்பாத்துறதுக்கு போயிட்டு உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. நீங்க பாக்குறான், இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இந்த அங்கிளும் பாக்குறாரு, அந்த லெட்டர்ல இருந்த சீக்ரெட் கோடு இப்படி ஒரு ஆபத்தை கொடுக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலாமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷூயு நீங்க படுக்க வச்சுட்டு அவனால பாக்க முடியல, பக்கத்திலேயே கீழே படுத்துக்கலான்னு அவ ட்ரை பண்ணிருக்கா. ஏன் கீழே படுக்கிறேன்னு நீங்க கேக்குறான். நான் கீழே படுக்க போறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க, சத்தம் கேட்டுச்சு. ஷூயோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, இன்னும் நமக்குள்ள எதுக்காக இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, மேல வந்து படுன்னு சொல்லிட்டு அவரோட கையை புடிச்சிட்டு அப்படியே நைட் ஃபுல்லா தூங்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம நீங்க கிட்ட அசிஸ்டன்ட் வந்து லெட்டர் வந்திருக்கு நானே படிக்கவான்னு கேட்க, இல்ல நான் படிக்கிறேன், கண் பார்வை எனக்கு போனது ஒரு நிமிஷம் உண்மைதான், அதுக்கப்புறம் நான் தவம் பண்ணி எல்லா விஷயத்தையும் நானே என் பவர் மூலமா வெளியேற்றிட்டேன் இப்போதைக்கு. ஆனா கண் பார்வை தெரியாத மாதிரி காட்டிக்கிறது தான் அந்த அங்கிள் கிட்ட எனக்கு வந்து கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்க உதவும், அதுக்காக ஷூயு கிட்டையும் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஷூயு அங்க உள்ள வரா. குளிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு சுடு தண்ணீருக்கு அடுத்துட்டு விட்டுடுறா. ஆனா இப்பயே வெளியே போனா அவன் பாட்டுக்கு விழுந்து வச்சிட்டானா என்ன பண்றது, பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஷூயு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சும்மா கதவை சாத்துற மாதிரி சாத்திட்டு. நீங்க பாக்குறான், இன்னும் போகவே மாட்டிக்கிறா, இங்கே நிக்கிறான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு, சரி ஓகே பேண்ட கழட்ட முடியல அப்படியே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள குளிக்க போறான். ஷூயு அவன் பக்கத்துல இருந்துட்டு அப்படியே அவனே குறுன்னு பாத்துட்டு இருக்க. ஏதோ பூனை கூடி பக்கத்துல நிக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா வாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூயு மேல வேணும்னே அவன் தண்ணி எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். ஷூயு பண்ணி பல்லன்னு சொல்லிட்டு தலையில வேகமா ஒரு தட்டு தட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஒரு வழியா அவனும் குளிச்செல்லாம் முடிக்கிறான். ஷூயு அவனை கூட்டிட்டு நேரா அங்கிள் ரூம்க்கு கூட்டு வரா. அங்கிள் நான் போய் டிஃபன் ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு. நீங்க அப்பன்னு பார்த்து கையில இருந்து சில திங்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோரல் அப்புறமா ஒரு முக்கியமா லெட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு அதெல்லாம் எடுக்கிறான். இதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னு அங்கிள் ஷாக் ஆயிட்டு கேக்குறாரு. ஒரு குட்டி கோரல் அந்த மரத்துல இருந்து உடஞ்ச பிட்டு மாதிரியே இருக்கு. அன்னைக்கு அந்த ஆள் இறந்து போனால அங்கிள் என்ன டார்ச்சர் பண்ணி கொல்றதுக்கு வந்தவன், அந்த அவசரத்துல என்னால அவன் கிட்ட இருந்து இதை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது, அந்த கோரல் அவன்கிட்ட இருந்து எடுத்தேன், அப்புறம் தான் லெட்டர் எடுத்தேன். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் கண் பார்வை இல்லாதனால இந்த லெட்டரை நல்லா படிக்க முடியல. அங்கிள் நீங்க முடிஞ்சாத படிச்சு சொல்றீங்களான்னு கேட்க அதை அங்கிள் எடுத்து பாக்குறாரு. இது இருந்தா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவரு எரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆனா ஷூயு அங்க வந்துடுறா.
அங்கிள் என்ன பண்றீங்க, நீங்க உங்ககிட்ட கொடுத்ததை எதுக்காக எரிக்க போறீங்கன்னு சொல்ல அவளை தனியா கூட்டு போயிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமா, வேண்டாமா, ப்ளீஸ் நீங்க பேச்ச கேட்காதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷூயு நேரா உள்ள போறா, லெட்டரை பாக்குறா, ஷாக் ஆகுறா. நீங்க நான் ஒண்ணு சொல்லவா, இது என் கொள்ளு தாத்தா எழுதியிருக்காரு. அந்த மலைக்காரங்க கூட அவருக்கும் இவருக்கும் ஒரு அப்பவே கூட்டணி இருந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இத சொல்ல தெரியக்கூடாது உனக்குன்னு சொல்லிட்டு என் அங்கிள் இதை எரிக்க பார்த்தாருன்னு சொல்ல நீங்க பாத்துட்டு இருக்கான். அப்படியே அதுல போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்கிள் அழவே ஆரம்பிச்சிடுறாரு. கொள்ளு தாத்தா அவங்க கூட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம், அதுக்கு நம்ம என்னமா தப்பு பண்ணுவோம், நம்ம மேல இப்ப பழியே வந்துரும், இந்த லெட்டர் மட்டும் வெளியே போச்சுன்னா, இது வெளியே போக கூடாது, நீங்க எங்களை மன்னிச்சிருப்பா, இதை நாங்க எரிச்சிடுறோம் அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இதை வச்சு என்ன பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சாங்க, அதனால வேற வழியே இல்லாம தான் சில விஷயங்களை நான் அந்த மலைக்கு பண்ணிட்டு இருக்கேன், மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல ஆரம்பிக்க ஷூயுவோட அம்மாங்க வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் புருஷன் அந்த மலைக்காரங்களாலதான் இறந்து போயிருக்காரு, அவங்க தான் அந்த பிளட் கோரலை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க, அதனால தான் அதை சாகும் போது கூட அந்த பிளட் கோரல்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஷூயுவை தனியா கூட்டு போயிட்டு அவ அழுவுறவல நீங்க சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உனக்கு கண்ணு தெரிஞ்சுதான்னு கேட்க, ஐயோ திட்ட போறாளேன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்க. ஆனா ஷூயு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஆனா உனக்கு கண்ணு வந்துருச்சுல அது போதும், வேற எதுவும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க நல்லா அவளை தூங்க வச்சுட்டு இன்னும் அந்த அங்கிள் மேல எனக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். அங்கிள் அங்க அமைதியா இருக்காரு. என்னப்பா உனக்கு கண்ணு தெரியுது போலன்னு கேட்க, ஆமா ரொம்ப நல்லாவே தெரியுது, அந்த சீக்ரெட் லெட்டரை பார்த்ததும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சேன், அது மட்டும் இல்ல ஒரு சில சின்ன உதவிகள் பண்ண நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்க பண்ணது பல விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்ல உடனே அங்கிள் ஒத்துக்கிறாரு. ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த அங்கிள் இந்த மலைக்காரங்க கூட கூட்டணியில வச்சுட்டு இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல சண்டை வரும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்திருக்காரு. அது இந்த லெட்டரும் ஒரு காரணம் தான் அப்படின்னா கூட, ஆனா இதெல்லாம் ஒரு நாள் ஷூயுவோட அப்பாக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க அப்பா அங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, நீ போய் சரண் அடைஞ்சிரு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா வேணா விட்டுனா இனிமே பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் சண்டை வந்து அண்ணனை இவர் வேகமா அங்கிள் தள்ளி விட்டுருக்காரு. அண்ணன் போய் பொத்துன்னு டேபிள் மேல விழுந்து தலையில அடிபட்டுருது. அப்பன்னு பார்த்து அந்த கெட்ட கூட்டணி இருக்குல்ல அவனுங்க வந்திருக்கானுங்க. உன் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், உன் அண்ணனை கொண்டுடுன்னு சொல்லிட்டு கையில வாழை கொடுக்குறாங்க. வேகமா இந்த அங்கிளும் சொந்த அண்ணனு கூட பார்க்காம ஷூயோட அப்பாவையே குத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே ஓடி போயிருக்காரு. கடைசி 2 வார்த்தையா பிளட் கோரல்னு சொல்லிட்டு இறந்தும் போயிருக்காரு. இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு ஷூயுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்ப்பா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இங்கோ அமைதியா ஷூயோட மனசை நான் பிரேக் பண்ண விரும்பலன்னு கிளம்பிடுறான். இங்க ஷூயு மறுபடியும் நீங்கோட கிளம்பி அவன் ஊருக்கு போக வேண்டிய நாள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து போயிட்டு வான்னு சொல்றாங்க. ஷூயு அவங்க அங்கிள் கிட்டையும் போயிட்டு வர அங்கிள்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க அங்கிள் அது வரைய வச்சிருந்த ஒயின் எடுத்து டக்குன்னு வாயில ஊத்தி குடிச்சிடுறாரு. அது குடிச்சிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. ஆனா அந்த விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம ஷூயு நீங்க கூட அவனோட நாட்டுக்கு போயிட்டு அவனோட ஒய்ஃபா வாழ்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. 2 பேரும் இதுக்கும் மேல நம்மள யாரையுமே பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இந்த மூவி முடியுது. இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல மூவிஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.